வணக்கம். நம தந்தையே நம. நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தெய்வீக தன்மையை உணரக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. எல்லா மனிதர்களும், எல்லா இனத்தவருக்கும், எந்த மேல ஆசை இருக்கிறவங்க, இல்லாதவங்க எல்லாருக்குள்ளயும் தெய்வத்தன்மை இருக்குது. அந்த தெய்வத்தன்மையோட தான் அந்த மனிதன் தெய்வம் இருக்குது. மனுஷன் அதாவது தெய்வம் மனுஸ்வரூபாம்பாங்க. தெய்வம் மனுஸ்வரூபான்னு சொல்லுவாங்க. அப்போ மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். சரிங்களா? வாரி வாரி வழங்கும் போது வல்லாமல் பார்த்துக்க இல்லையா? மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றலை நான் மட்டும் அனுபவிக்காம வாரி வாரி இந்த உலகம் முழுக்க வழங்குற அளவுக்கு அற்புதமான ஆற்றலாக தெய்வீக ஆற்றல் நமக்குள்ள இருக்குது. அந்த தெய்வீக தன்மையை உணரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம்தான் நாம இந்த மனிதன் தெய்வங்கிற டாபிக்ல முழுசா பார்க்கிறோம். இந்த பிரபஞ்சம் முழுக்க நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு கற்பனையை எனக்குள்ள தோன்ற ஒரு கற்பனையை உங்ககிட்ட சொல்றேன். இந்த பிரபஞ்சத்துல தூசிகளால் உருவாக்கப்பட்டது. தூசி, வெறும் தூசி மட்டும்தான் இருக்குது. அந்த தூசியில என்ன பண்ணுது, அப்படியே வெட்ட வெளியில சுத்திட்டு இருக்குது. சுத்த 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 ஒரு அழுத்தத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த தூசி ஒரு பெரிய உருண்டையா மாறுது. பெரிய உருண்டையா மாறி அப்படியே ரொம்ப அழுத்த என்ன ஆகும், ஒரு சூடு உருவாகுமா, அந்த சூடுல பெரிய நெருப்பு கோலம் உருவாகுது. இப்ப நம்ம பார்க்கிறமே சூரியன், அது போல மிகப்பெரிய நெருப்பு கோலம் உருவாகுது. அந்த நெருப்பு கோலம் உருவான உடனேவும் அது திரும்ப திரும்ப சுத்தம் போது அதுல இருந்து வெடிச்சு செதறுது. அப்படி செதறி 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 அங்கங்க போனதுல உருவானதுதான் பல கோள்கள் எல்லாம். இதெல்லாம் நெட்ல போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்படி உருவான பல கோள்கள்ல பார்த்தீங்கன்னா ஒன்று பூமி. இந்த பூமிங்கிறது நம்ம அற்புதமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த பூமியில அப்ப நம்ம யாரு? நம்ம ஒரு தூசி. நம்ம எல்லாருமே ஒரு தூசி தான். அதாவது தூசி துகள்கள் மாதிரி. அப்ப இந்த பூமியில வாழும்போது முத எடுத்தோடனே மனுஷன் வந்துட்டானா? கிடையாது. ஒரு செல் அமீபா அப்படிங்கிற ஒரு உயிரினம் வந்துச்சு. அந்த ஒரு செல் அமீபாங்கிற உயிரினுடைய ஆக்கமும் ஆர்வமும் ஆசையும் தான் இந்த ஒரு பிறப்பு. அந்த ஒரு சில உயிரினத்துக்கு ஒரு ஆசை, நாம ஏன் பிறந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. அந்த ஒரு சில உயிரினம் இப்பயும் நம்ம உடம்புல இருக்குது. துடிச்சு என்ன பண்ணுது, மாறி மாறி அப்படியே காணாம போயிட்டே இருக்கு. அந்த அமீபால இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு 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 என்ன பண்றோம், நாம இந்த மனித உருவத்தில் இருக்கிறோம். எதுக்காக? தேடுதல் எங்கிருந்து ஆரம்பிச்சிருக்குது? ஒரு செல் உயிரினத்திலிருந்து ஆரம்பிச்சிருக்குது. அப்போ ஒவ்வொரு மனுஷனும் ஒரு தனி பிறவியா கிடையவே கிடையாது. இந்த உடம்புக்குள்ள அத்தனை உயிர்கள் வாழுது. லட்சோப லட்சம் உயிர்கள் நம்ம உடம்புக்குள்ள வாழுது. அதுல குடல்ல வாழக்கூடிய பாக்டீரியாக்களுடைய தன்மையை பொறுத்து மனிதனுடைய ஆரோக்கியம் இருக்குன்னு சயின்டிபிக் சொல்லுது. சரிங்களா? குடல்ல அதாவது கட்ஸ் கெட் அப்படிம்பாங்க. அதாவது உங்களுக்கு கட்ஸ் எப்படின்னு பாருங்க அப்படின்னா, உங்களுக்கு குடல்ல எப்படி உங்களுக்கு பலம் இருக்குது. அந்த குடல்ல இருக்கக்கூடிய பலம் அப்படிங்கிறது மலத்துடைய பலம். அந்த மலமே நம்ம வாழ வைக்கிறாங்க. அந்த மலம் நல்ல முறையிலிருந்து நல்ல பாக்டீரியா உற்பத்தி பண்ற மாதிரி இருந்ததுன்னா நமக்கு ஆரோக்கியம். அந்த மலம் கெட்டு போய் உடலை சிதைக்கிற மாதிரி பாக்டீரியா உருவாச்சுன்னா நமக்கு நோய். இவ்வளவுதான் விஷயம். அப்போ கட்ஸ் இருந்தாதான் உங்களுக்கு வெற்றி பார்ப்பீங்க. ஸோ அந்த கட்ஸுங்கிறது உள்ளுக்குள்ள அவ்வளவு நுண்ணி இருக்குது. இந்த குடலுக்கு நுண்ணி இருக்கும், நம்ம மூளைக்கு நுண்ணி இருக்கும், ரொம்ப கனெக்ஷன் இருக்குது. அப்போ எல்லா இடத்துலயும் ஏகப்பட்ட நுண்ணுயிர்கள், சின்ன சின்ன பாக்டீரியாக்கள் என்ன பண்ணுது, நமக்குள்ள இருந்துகிட்டு இயக்கிக்கிட்டு நம்மளை வாழ வச்சிருக்கு. அப்படி வாழ வச்சிருக்கும் போது நம்ம தனியா வாழன்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது பண்ணோம்னா என்ன அர்த்தம்? இங்க ஒண்ணுமே இல்லை. அப்போ மனிதன் தெய்வம் போது நமக்குள்ள தெய்வீகத்தன்மை ஒரு செல் உயிரினத்திலிருந்து தோண்டி தோண்டி வருது. இதுல ஒரு குட்டி கதை சொல்லுவாங்க. அந்த கதையை நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு நாள் இறைவன் வரம் கொடுக்க ஆரம்பிச்சாராம். யார் யாருக்கு எவ்வளவு ஆயுள் செஞ்சு வரம் கொடுக்க ஆரம்பிச்சாராம். அப்படி வரம் கொடுக்கும் போது ஒவ்வொருத்துக்கும் ஆயுள் சொல்லிட்டு வர்றாரு. அப்போ மனிதா உனக்கு 20 ஆண்டுகள் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் குரங்கு கூப்பிட்டு உனக்கு 20 ஆண்டுகள் அப்படிங்கிறது. நாயை கூப்பிட்டு அதுக்கு ஒரு 20 ஆண்டுகள் அப்படிங்கிறது. குரங்கு கூப்பிட்டு அதுக்கு ஒரு 30 ஆண்டுகள் அப்படிங்கிறது. அப்படி வரும்போது என்ன ஆயிடுது, மனுஷனுக்கு ஒரு 20 ஆண்டு, அப்புறம் குரங்குக்கு ஒரு 20 ஆண்டு, நாய்க்கு ஒரு 20 ஆண்டு, மொத்தம் 60 ஆண்டு ஆயிடுச்சு. அப்புறம் கழுதியை கூப்பிட்டு உனக்கு ஒரு 40 ஆண்டு அப்படிங்கிற. கழுதியை கூப்பிட்டு 40 ஆண்டு, அப்ப 100 ஆண்டு ஆயிடுச்சு. இப்படி 100 வயசு அப்படின்னு சொல்றதா ஒரு கதை. சொன்னவங்க மனுஷன் இருக்கான் இல்லையா, மனுஷனுக்கு 20 ஆண்டு கொடுத்தோன்னே மனுஷனுக்கு இல்ல சொல்ல முடியாது. எனக்கு குரங்கோட ஆயுளும் வேணும், நாயோட ஆயுளும் வேணும், கழுதியோட ஆயுள் வேணும்னு கேட்கிறேன். என்னப்பா இப்படி கேட்கிற, உனக்கு கொடுத்துருக்கு 20 வருஷங்கிறது நீ சந்தோஷமா வாழ்றதுக்கு. நான் சந்தோஷமா வாழ்ந்துருவேன், ஆனா அந்த வாழ்க்கை சீக்கிரம் முடிஞ்சு போயிடும், ஆனா அது வேணுமே அப்படின்னு கேட்ட உடனே சரி அப்படியே அவங்களுக்கு இடம் கொடுத்துறாரு. அப்படி கொடுக்கும்போது 20 வருஷம் நம்ம கொண்டாட்டமா இருக்கும் இல்லையா, அதுதான் நமக்காக கொடுக்கப்பட்ட கொடுத்தது. அந்த 20 வருஷம் என்ன பண்றோம், பயங்கர சந்தோஷமா ஜாலியா வாழ்ந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்றோம், இந்த நாயோட ஆயுள் வாங்கணும் இல்லையா, அதை வச்சுக்கிட்டு குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக அப்படி இப்படின்னு ஓடி ஓடி அங்கங்க என்ன பண்றோம், ஓடுறோம். வேலையை தேடுறோம், அது தேடுறோம், எல்லாமே தேடிட்டுருக்கோம். அப்புறம் என்ன பண்ணிடுறோம், குடும்பம் எல்லாம் வந்தவொடனே பொறுப்பு அது இதுன்னு சொல்லிட்டு கழுத மாதிரி என்ன பண்றோம், முதுகுல பொதியை சுமந்துக்கிட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு சுமக்குறோம். அப்படியா இது எதுன்னு கஷ்டப்பட்டு சுமக்குறோம். சுமந்துட்டு கடைசியில நம்ம வாழும்போது, கடைசி காலத்துல வாழும்போது என்ன பண்றோம்னா, இங்க கொஞ்ச நாள் அங்க கொஞ்ச நாள், 2 3 குழந்தைகளா இருந்தாலும் வச்சுக்கலாம்,
என்ன பண்றான், ஒரு பையன் வீட்டுல, இன்னொரு பையன் வீட்டுல, இல்ல மக வீட்டுல, இல்லைன்னா வந்து கோயில் குளம் சுத்துறது, இப்படி சுத்தி சுத்தி வாழலாம். இப்ப இதனால வந்து இந்த விஷயம் வந்துச்சுன்னு ஒரு கதையை வந்து சொல்லுவாங்க அப்படின்னா, ஆசையே துன்பத்திற்கு காரணங்கிறது அந்த கதையை சொல்லுவாங்க. அப்போ அன்னைக்கு இறைவன் 20 ஆண்டுகள் மட்டும் கொடுக்கும் போதே அமைதியா இருந்திருந்தா மனிதனுக்கு இவ்வளவு துன்பம் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி. இது ஒரு கற்பனையான கதை தான், சரிங்களா? இந்த கற்பனையான கதையில் இருக்கக்கூடிய விஷயமே அப்படித்தான். 20 வருஷம் நம்மளுக்கு கொடுத்துருக்கும் போது சந்தோஷமா போதுங்க மனசு இல்ல, பேராசை. இந்த 6வது அறிவு வந்தவுடன் பேராசை வருது. நாய்க்கு அந்த ஆசை வரல, குரங்குக்கு அந்த ஆசை வரல, கழுதைக்கு அந்த ஆசை வரல. ஆனா மனிதனுக்கு மட்டும் அந்த ஆசை ஏன் வந்துச்சு அப்படின்னா, இவன் சிந்திக்க ஆரம்பிக்கிறான். சிந்தனையை இங்க வந்து கொடுத்த உடனே சிந்திக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆயிடுது, எல்லாமே எனக்கு வேணும் அப்படிங்கிற ஆசை வந்து வருது. அனைத்துக்கும் ஆசைப்படு அப்படிங்கிற ஒரு அற்புதமான வாசகத்தை நாம் வந்து எப்படி ஆசைப்படணும்னா, எல்லா விதமான நன்மைக்கும் ஆசைப்படணும். ஒரு கெட்டவர் இருக்காருன்னு வச்சுங்களேன், அந்த கெட்டவர் வந்து இந்த உலகத்துக்கு அத்தனையுமே எனக்கு தான் வேணும்னு ஆசைப்படுறாரு. அவருடைய ஆசை என்னன்னா, எல்லா பணமும் எனக்கு வேணும், எல்லா பொருளும் எனக்கு வேணும், எல்லா பங்களா காசு எல்லாம் வேணுங்கிறது தான் அவருடைய ஆசை. எல்லாமே வேணும். ஆனா இந்த எல்லாமே வேணுங்கிற ஆசைக்குள்ள இன்னொரு வாசகம் என்ன அப்படின்னா, எல்லோரிடம் இருக்கக்கூடிய தீமையும் எனக்கு வேணும், எல்லோரும் இருக்கிற நோயும் எனக்கு வேணும் அப்படிங்கிறதும் சேர்ந்து வந்து உள்ள வந்து வந்தது இல்லையா? இது தெரியாம தான் எல்லாமே எனக்கு தான் வேணும்னு ஆணவமாக நினைக்கும் போது தீமைகள் தான் வேகமா வரும். ஏன்னா இந்த பிரபஞ்சம் முழுக்க என்ன இருக்குது, நெகட்டிவ் எனர்ஜியால் சூழப்பட்டிருக்கு. என் நண்பன் டாக்டர் ராஜேஷ் மகா யோகி, அவர்கிட்ட தான் கடைசியா உபதேசம் எடுத்து மிகப்பெரிய லெவலில் இந்த ஞானத்தை கொள்றதே அவர் தான். தாத்தாட்டு இருந்து வந்து, அப்பாட்டு இருந்து வந்து, நண்பன்ட்ட கடைசி குருமார் செஞ்சு நண்பன்ட்ட போய் கிடைச்சது. அப்போ அவர்கிட்ட சொல்லும்போது நான் கேட்கிறேன், இந்த பிரபஞ்சம் முழுக்க ஏன் நண்பா இந்த மாதிரி வந்து எல்லாருமே கஷ்டப்பட்டே இருக்கிறாங்க. எனக்கு ஒரு ஆசை, உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த ஞானத்தை இந்த உலகம் முழுக்க பரப்பணும். நீ அமைதியை யாருக்குமே சொல்லாம சும்மா உட்காந்துருக்கிற, என்னால உன்னை பார்த்து இப்படி வச்சுக்க முடியல அப்படிங்கும் போது சொல்லுவான், டேய் உன் தேவையில்லாத வேலையை பார்க்காத, போய் உன் ஆவணி வேலையை பாரு அப்படின்னா. அப்படிலாம் முடியாதுடா, எப்படியாவது இந்த உலகத்தை நிரூபிச்சுவேன். அப்படியா, முடிஞ்சா முயற்சி பண்ணிப்பாரு அப்படின்னா. சரி ஓகே கூட நானும் ஒரு 4-5 வருஷமா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் பக்கம் அவனை பத்தி எல்லா பக்கமும் சொல்லி எல்லாரும் வந்துருவாங்க ஏற்பட்டேன். ஒரு வருஷம் முழுக்க கத்தி கத்தி நான் பேசினா கூட ஒரே ஒரு ஆள் வருவாங்க. அப்படியே ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா உண்மையைத்தானே சொல்றேன், இந்த உலகத்துல ஏன் யாரும் வர மாட்டாங்க அப்படின்னு சிரிப்பான். சிரிச்சுட்டு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்டா, இங்க எல்லாமே நெகட்டிவ் தான் இருக்குது. இங்க எல்லாமே நெகட்டிவ் தான் இருக்குது. ஒருத்தர் ஈர்க்கும் பூமி ஒரு தத்துவம் இருக்கு. அந்த மாதிரி அது வந்து என்ன பண்ணுன்னா, நெகட்டிவ் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். அதனால மக்கள் எல்லாத்துக்குமே அதான் பிடிக்குமே ஒழிய, நீ சொல்ற விஷயம் வந்து பிடிக்காது. இந்த உலகத்துக்கு இறைவனே கம்முன்னு இருக்கா, நீ ஏன்டா பொங்குறன்னு கேட்பாங்க. எனக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தா கூட அப்படியே பயங்கர ஆத்திரப்பட்டு அவன்கிட்ட போய் பேசுவேன். இதை சரி பண்ணணும், அதை சரி பண்ணணும், அதை பண்ணணும் அப்படிங்குவேன். அவன் வந்துட்டு பொங்காத, படிச்சவனே சும்மா இருக்கும்போது நீ ஏன் பொங்குற அப்படின்னு சொல்லுவாரு. இப்படி சொல்ல 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 ஃபர்ஸ்ட் எனக்கு புரியல. அப்புறம் போக 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 நான் யாருக்கெல்லாம் நன்மை செய்தேனோ, யாரெல்லாம் நன்மையா நினைச்சனோ அவங்க மூலமாகவே நான் அவமானப்படுத்தப்பட்ட, தூக்கி எறியப்பட்டேன். அப்பதான் புரிஞ்சுது, இந்த உலகத்திற்கு நாம் இறங்கி போய் நன்மை செய்யும் போது அங்க இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ்ங்கிற மாபெரும் சக்தி என்ன பண்ணுதுன்னா, ஏதோ ஒன்று நம்ம தடுக்க வருதுன்னு சொல்லி போட்டு அது நம்ம தள்ளுது. அப்ப எப்படி இருக்கணும் அப்படின்னு அவன்கிட்ட ஃபர்ஸ்ட் அன்னைக்கு கேட்டப்பயும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீ உன்னுடைய இயல்புல நீ எந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா, உங்ககிட்ட வந்து எது சரி செய்யப்படும் உன்னை அழைக்குதோ அப்போது நீ கொடுக்கும்போது அது வந்து முழுமையடையும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போ இந்த மனிதனும் தெய்வங்கிற இந்த உள்ளத்துக்குள்ள நாம இந்த கதைக்கும் நன்மைட்டு சொன்ன விஷயத்துக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னா, ஆசையே துன்பதற்கு காரணம் போது நாம் நன்மை செய்ய வேண்டும் என்ற ஆசைப்படுவது கூட சில நேரத்தில் துன்பமாக மாறுவதற்கான வாய்ப்பு வரும். எப்போ அப்படின்னா, நாம் அழுத்தமாக ஒருவரை மாற்றும் போது. அப்போ இப்போ வந்து எனக்கு என்ன அனுபவம்னா, பல வருஷம் கழிச்சு இப்போ ஒரு அனுபவம் எப்படின்னா, நான் ஒரு மருத்துவத்துல ஒரு நோய் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஃபோர்ஸா சத்தம் போடுறேன். நீங்க இந்த மாதிரி அலோபதி மருத்துவம் பார்க்காதீங்க, அதுக்கப்புறம் இதை பண்ணாதீங்க, அங்க போகாதீங்க, இங்க போகாதீங்க, சித்த மருத்துவம் பார்க்கும் இப்படிலாம் பண்ணாதீங்க, அழுத்தமெல்லாம் கொடுப்போம். அப்படி கொடுக்க என்ன ஆயிடுது, அங்க வந்து எதையும் மாற்ற முடியாத தன்மை வந்து உருவாக தெரிஞ்சு வச்சு. அப்போ இந்த உலகத்துக்கு எப்படி இருக்குன்னு ஆசைப்படுதுன்னா, நாம் எப்படி இருக்கின்றோமோ அப்படியே நம்மை மாற்றுவதற்கு ஒரு வந்தால், அதான் அப்படியே மாத்தினா அப்படியே இருக்கணும். ஒரு சோம்பேறியா இருந்தாங்கன்னா அவங்க சோம்பேறியாவே இருக்கணும். அந்த சோம்பேறியா இருந்துகிட்டே அவங்க நன்மை செய்யற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒருத்தர் வந்து உடம்புல வந்து பிரச்சனை ஜாஸ்தியா இருப்பார், நான் எந்த விதமான மாற்றத்தை செய்து தயாராக மாட்டார். நான் இதை மாத்த அதெல்லாம் முடியாது, நான் இப்படியே தான் இருப்பேன், எனக்கு சரிபடுக்கான மருந்து நீ கொடுக்கணும். இப்படிப்பட்டவர்களுக்கு அப்படியே சொல்லும் போது அந்த உலகம் வந்து ஏத்துக்குது. நான் மாறுறேன் அப்படின்னு சொல்லி மாறக்கூடியவங்க ஒரு 10% மட்டும்தான். அந்த 10%ல காலேஜ் கட்டளையும் இருக்கிறாங்க. நான் மாறிக்கிறேன், என்ன மாத்திக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்ப என்ன சொன்னா, அப்ப மத்தவங்களே கெட்டவங்களா? கிடையாது. ஒவ்வொருவரும் பிறக்கும் போது நாம் செய்து வந்த கர்ம வினையின் பலனாக நாம் வந்து இங்க வந்து இயங்கிட்டு இருக்கோம். கர்ம வினை என்ற ஒன்று இல்லாவிட்டால் நமக்கு இங்க வேலையே இல்லை. அப்போ அந்த கர்ம வினை என்ன பண்ணும், நமக்கு சூழ்ந்து நிற்கும். கர்ணனிடம் இருந்த கர்ம வினை போல. கர்ணனிடம் இருந்த கர்ம வினை என்ன அப்படின்னா, அவன் ஒரு மாபெரும் அசுரன். பல ஆண்டுகளாக மகாவிஷ்ணுவுக்கும் கர்ணன் அசுரன் பயங்கரமாக சண்டை நடக்குது. இதெல்லாம் வந்து நண்பன் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான், ராஜேஷ் தெரிஞ்சுக்கிட்டது.
பயங்கரமா சண்டை நடக்கும்போது அந்த போர் தன்மையில வந்து ஒவ்வொரு அவங்க கிட்ட வந்து ஒரு கவச அரசன் அவனுக்கு பேர். யாரு? கவச அரக்கன் அவன் பேரு. யாரு? கண்ணனுக்கு. அப்போ ஒவ்வொரு கவசமா வந்து அவன் புடுங்க 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 பல பல யுகங்களாக 1000 ஆண்டுகளாக வரும்போது கடைசியாக சூரிய கவசம் கொண்டிருக்கிறான் அந்த அரக்கன். அந்த சூரிய கவசம் இருக்கும்போது அவன் குந்தியின் மூலமாக பூமியில கர்ணனாக அவதரிக்கிறான். இந்த சூரிய கவசத்தை வச்சுட்டு. அப்ப அந்த சூரிய கவசத்தை எடுக்கிறதுக்கு மகாவிஷ்ணு வந்து வரணும். அப்போ கண்ணன் என்ற உருவத்துல மகாவிஷ்ணு வந்து அங்க வர்றாரு. வந்து அந்த சூரிய கவசத்தை கலந்த பிறகு கண்ணனை போட்டார். அப்ப என்ன அர்த்தம்னா, கண்ணனாக பிறந்திருக்கும் போது அவர் நன்மை செய்யக்கூடியவர், மாபெரும் தர்மவானாக, மிகப்பெரிய சக்தி உள்ள மனிதனாக, எல்லோரும் போற்றப்படக்கூடியவராக இருந்தாலும் அவருடைய கர்ம வினை என்ன செஞ்சது அப்படின்னா, அவரை தவறான ஒரு உறவு கொள்ள செய்தது. அது எதுனா ஆசை. வெல்ல வேண்டும் என்ற எண்ணம், நான் என்னை நிரூபிக்க வேண்டும் என்ற ஆசை. அந்த ஆசையின் காரணமாகவே கண்ணனுக்கு நல்ல பிறப்பை எடுப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தும் அவருக்கு அழிவு என்பது வர தொடங்கியது. நல்ல பிறப்புன்னு எப்படி சொல்றோம்னா, பிறக்கும் போது தாய் இல்லாமல் துரத்தப்பட்டார் கண்ணன். அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா யாரும் மதிக்கப்படாம தேரோட்டின் மகன் என்று அவமானப்படுத்தப்பட்டார் கண்ணன். அவமானப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் துரியோதனன் என்ற நண்பன் மூலமாக ஒரு வாய்ப்பு கிடைச்சது. குருவின் மூலமாக நீ வந்து கற்றுக்கொண்ட கலை வந்து உனக்கு தகுந்த நேரத்தில் மறந்து போய்விடும் என்ற சாபத்தை பெற்றார் கண்ணன். இப்படி பல இடத்துல வந்து கண்ணன் என்ன பண்ணுவான், தன்னுடைய கர்ம வினைக்காக தான் அழிந்து போகக்கூடிய செயலுக்கான விஷயத்தை செய்வது போலவே அவனுடைய காலம் வந்து சூழ்ந்து வருது. இந்த இடத்துல எங்காவது ஒரு இடத்துல கண்ணனுடைய நன்மை விதிகள் இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் நடப்பதற்கு எது காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சு அவர் என்ன பண்ணிருக்கலாம், அதை விட்டு அப்படியே துறவர வாழ்க்கைக்கு போயிருந்திருக்கலாம், அல்லது தியான தன்மைக்கு போயாவது நன்மை செஞ்சிருக்கலாம். ஏதாவது ஒண்ணு வந்து எதிர்த்திருக்கணும். ஆனா அப்படி எதிர்க்கிறதுக்கான வேலையை கர்ணனுக்கு கடைசி வரை கொடுக்கப்படவில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்மை சூழ்நிற்கக்கூடிய கர்மா என்பது நம்மை இயங்குவதற்கான வேலையை செய்யவே செய்யாது. அப்ப என்ன பண்ணணும், நாம் தான் அதை வெல்ல வேண்டும். அதுக்குதான் இந்த கதையை உங்களுக்கு சொல்றேன். அப்ப மகாபாரதம் பாக்குறது, ராமாயணம் பாக்குறது, பல இடத்துல உபதேசம் கேட்கறது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணும்னா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தீமையை அழிப்பதற்கான வேலையை செய்வதற்கான வேலை. அப்ப மகாபாரதத்தை நீங்க முழுமையா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குகிறது அப்படிங்கிறதையும், அதன் மூலமா எப்படி உறவுகள் வாழ்றதையும், அதன் மூலமா ஆளுமை தன்மை கிடைக்கிறது அப்படிங்கிறதையும் நீங்க வந்து புரிஞ்சுக்க முடியும். அந்த ஆளுமையத்தின் மூலமாக உங்கள் தேகத்துக்குள்ள பஞ்சபூத சக்தியோட தன்மை எப்படி ஆளுமை தன்மை பண்ணுது, அதன் மூலமாக இங்க இருக்கக்கூடிய 100 கௌரவர்கள் யார் அப்படிங்கிற தன்மையை வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி ராமாயணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள் உங்களுடைய தனிப்பட்ட, அதாவது மனசாட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மனசாட்சிக்காக நான் செய்யறேன் அப்படிங்கிற தன்மையை கொடுக்கறதுக்கு, தன் குடும்பத்தை எப்படி நேர்த்தி நடத்தி கொண்டு போகணும், அதன் மூலமாக நாட்டின் வளத்தை எப்படி மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம். இப்ப இந்த ரெண்டையுமே வந்து 2 யுகத்துல இறைவன் நடத்தியிருப்பார் அப்படிங்கும் போது நமக்கு கலியுகத்துல 2 யுகத்தையும் வந்து முழுமையா சொல்லி நிறைய ஞானத்துக்கான விஷயம். இப்போது நான் உங்ககிட்ட யூடியூப்ல பேசுறது, நிறைய பேர் வந்து ஆன்மீகத்தை பேசுறது ஏகப்பட்டது பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு குருமாரும் மிக சிறந்த விஷயங்கள்லாம் அவங்க கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா இதற்கு முன்பு இருந்த யுகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. எப்படி கொடுக்க மாட்டாங்கன்னா, தேடி போகணும். அந்த குரு எங்க இருக்கான்னு தேடி போகணும். அந்த குருவை பார்த்து அவருக்காக காத்திருக்கணும், சேவை செய்யணும், அவர் அனுமதி கொடுக்குற வரைக்கும் இருக்கணும். அவர் அனுமதி கொடுக்கல அப்படின்னா மறுபடியும் ஒரு பிறப்பை எடுத்து வந்து கூட கத்துக்கணும். இப்படி எல்லாம் யுகங்கள் வந்து முன்னாடி இருந்துச்சு. கதையில பூரா பிரான்ஸ்ல பூரா அப்படித்தான் வரும். ஆனா கலியுகத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி யூடியூப்லயே ஆன்மீகத்தை பத்தியுமே மனிதன் தெய்வம் வரும்போது இத்தனை விஷயத்தையும் கோர்வப்படுத்தி எங்க ரகசியத்தையும் சொல்லக்கூடிய அளவுக்கு வருது அப்படின்னா என்ன தெரியுமா, ஆரம்பத்தில் இறைவன் நமக்கு 20 ஆண்டுகள் எதற்காக கொடுத்தார் அப்படின்னா நாம் சந்தோஷமாக வாழ்வதற்காக. அப்போ நம் தாய் தந்தையர் எப்படி நம்மை நலமாக பார்த்துக் கொள்வார்களோ அப்படி நம்ம அனைவருக்கும் தாய் தந்தையராக கூடியவன் இறைவன். எந்த மதத்துல இருந்தாலும் சரி, எந்த இனத்துல இருந்தாலும் சரி, எனக்கு சாமி இந்த பிடிக்குன்னு சொன்னாலும் பிடிக்காதுன்னு சொன்னாலும் சரி, நான் நாஸ்திகன் சொன்னாலும் சரி, நான் வந்து விஷ்ணு கும்பிடுவேன், பிரம்மாவை கும்பிடுவேன், சிவனை கும்பிடுவேன், முருகனை கும்பிடுவேன், அல்லாவை கும்பிடுவேன், இயேசு கும்பிடுவேன்னு சொன்னாலும் சரி, இல்ல இதெல்லாம் எதுவுமே இல்லை, நான் எப்ப பார்த்தாலும் மனுஷங்க இருந்து எல்லாத்தையும் வளர்ச்சி காலி பண்ணுவேன்னு சொன்னாலும் சரி, எல்லாருக்குமே தாய் தந்தையான இறைவன் தான். எப்படி சொன்னாரு, அந்த இறைவனுக்கு தான் பிள்ளைகள் எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தது தான் எப்பயுமே ஆசை. இந்த பிள்ளைகள் வந்து உணர்வுபூர்வமா இருக்குன்னு ஆசை. நம்ம எப்படி நம்ம பிள்ளைங்களை பார்த்து அப்பா பிள்ளைங்கள அப்பா அம்மா புரிஞ்சுக்கடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப அன்பா இருக்கும்போது சொல்லுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னடா புரிஞ்சிக்க மாட்டேன்னு கேட்போம். அது மாதிரி அவர் என்ன பண்றாருன்னா, நம்மை புரிந்து கொண்டு இவன் சந்தோஷமாக இந்த உலகம் முழுக்க ஆளணும் அப்படிங்கிற ஆசை வந்து இவனுக்கு ஜாஸ்தி. அப்ப தெய்வீக தன்மையை நமக்குள்ளேயே ஒழிச்சு வச்சுட்டு உள்ளேயே உட்காந்துக்கிறான். எங்க இருக்கிறான், நமக்குள்ளேயே இறைவன் வந்து அன்னையாகவும் தந்தையாகவும் உள்ளே உட்காந்துக்கிறான். அதில் தாயாக உடலாகவும் தந்தையாக உயிராகவும் இருக்கார். தாயாக உடலாக தந்தையாக உயிராக இருக்கார். தாய் என்பது பெண் தன்மை. அந்த பெண் தன்மைக்கு அலங்காரம் தேவை, எல்லாமே பண்ணுவாங்க. அதிகமா ஆணோடைய அலங்காரம் வந்து யார் பண்ணுவாங்கன்னா பெண் தான் பண்ணுவாங்க. உடனே சொல்லுவாங்க, ஏன் இப்ப எல்லாம் பெண்கள் சொல்லலாம், அங்க வீட்டு ஆண்கள்லாம் பயங்கர மேக்கப் போடுறாங்க, ஏகப்பட்ட சென்ட்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா
என்னதான் ஆண்கள் வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணாலுமே பெண்ணை போல் ஓர் அழகான தன்மையை இறைவன் தானாகவே படைத்தது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு ஆவரணம் பூணக்கூடிய இடத்துல எல்லாம் தெய்வீக தன்மையை ஒழிச்சு வச்சு தெய்வீக சக்தியை வெளிப்படுத்தி அந்த சக்தியை மாபெரும் சக்தியாக படைப்பதற்காக வச்சுக்கிறான். ஏன் அப்படின்னா அந்த பெண் தன்மை மூலமாக தான் ஒவ்வொரு உயிரும் உருவாகும். அப்ப அந்த பெண் தன்மை இயற்கையாகவே பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அந்த பெண்ணிற்கு அங்க அடையாளங்கள் மட்டுமில்லாமல் அவர்கள் அணிய வேண்டிய அணிகளையும் வச்சு சொல்லிடுறாங்க. அந்த அணிகளை கண்டுபிடிச்சது யாருன்னா நம்ம தமிழர்கள். முன்னாடி இருந்த சித்தர்கள் ஞானி யோகிகள் என்ன பண்ணாங்க, அதை கண்டுபிடிச்சு இந்தந்த இடத்துல இந்தந்த அணிகள் அணிஞ்சோம்னா இது ஆரோக்கியத்தை கொடுக்கும். அந்த ஆரோக்கியத்தின் மூலமாக பெண் என்பவர்கள் மாபெரும் சக்தியா இருப்பாங்க. அந்த சக்தியின் மூலமாக எல்லா உயிரிலும் சிறப்பா பாதுகாப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாச்சாங்க. அப்படி வரும்போது பெண் என்பது நம்முடைய தேகம், அது போக உள்ளிருக்கக்கூடிய ஜீவனா இருக்கக்கூடிய அந்த சக்தி தான் ஆண் தன்மை உணர்வு சம்பந்தப்பட்டது. அதனாலதான் ஆண் ஈஸியா உணர்ச்சி அடைஞ்சிடும், டப்புன்னு உணர்ச்சி அடைப்பாங்க. எதுக்கெடுத்தான் இது பரப்புன்னு கோவம். ஆனா பெண்ணுக்கு இப்படி கோவம் வராது. பெண்ணுடைய வைராக்கியம் ஜாஸ்தி. ஏன் அப்படி சொல்றோம்னா இந்த தேகத்துக்குள் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய் தன்மை வெளிவரும் அப்படின்னா இதுக்குள்ளக்கூடிய ராஜ உறுப்புகள் எல்லாம் பயங்கரமா போராடி நமக்கே தெரியாம எல்லா வேலையும் செஞ்சு அதன் பிறகுதான் வந்து நோய் தன்மை வெளியே காமிக்கும். ஒரு பெரிய நோய் வெளியே வரணும் அப்படின்னா, ஒரு வாரத்தன்மை வெளியே வரணும் அப்படின்னா அதுக்கு குறைஞ்ச ஒரு 4 வருஷம் 5 வருஷமா என்ன பண்ணுவோம், உள்ளுக்குள்ள வந்து அந்த வேலை வந்து நடந்துட்டு இருக்கும். அப்படி நடந்ததான் வெளியே வந்து வரும். ஒரு லிவர் வந்து வீக்கமாகணும் மாதிரிலாம் பண்ணோம்னா உடனே வீக்கமாகாது. அதுக்கு ஒரு 2-3 ஆண்டுகளாவது என்ன பண்ணோம், அந்த லிவர் தன்மைக்கு வீக்கமாகிறதுக்கான வேலையை வந்து உடம்புக்கு நம்ம கொடுத்துருப்போம் நிறைய விஷயத்த. அதுக்கப்புறம் தான் வெளிப்படுத்தும். இப்படி உடம்புக்குள்ள ஒவ்வொரு நோய் தன்மை வெளிப்படுத்தக்கூடிய தன்மைக்கு அது உலக தூரத்துக்கு வந்து வேலை செய்யும். அப்போ இந்த சக்தி என்பது அவ்வளவு பாதுகாக்கக்கூடியவர். ஒரு தாயாக இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து 10 மாதம் கருவில் குழந்தையை சுமக்கும் போது 1000 வலி இருக்கும். ஆனா புன்சிரிப்போடே இருப்பான். ஆனா அந்த வலியை ஒரு ஆணினால் ஒரு நிமிடம் கூட தாங்க முடியாது. அதனாலதான் ஆணுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்காம இறைவன் பெண்ணுக்கு கொடுத்தான். அந்த பெண்ணை படைத்து இந்த பெண் மூலமாக ஒரு சக்தியை வந்து கொடுத்தான். அப்ப அந்த பெண் தன்மையை மதிக்கக்கூடியவர்களுக்கு எப்போதுமே உயர்வு வந்து கிடைக்கும். அப்ப இந்த தேகத்தை நல்லபடியா பாத்துக்கிறவங்களுக்கு உயர்வு வந்து கிடைக்கும். அதனாலதான் மகாவிஷ்ணு கண்ணனை அழிப்பதற்காக வருகிறார். சிவனை பார்க்கும்போது ஆண் தன்மையும் மகாவிஷ்ணுவை பார்க்கும்போது பெண் தன்மையும் கொண்டதாக வந்து இருக்கும். அப்படி இருக்கக்கூடியதுதான் அந்த பெண் தன்மை கொண்ட மகாவிஷ்ணுவை தான் மோகினியாக அவதாரம் எடுப்பது. அப்படி மோகினியா அவதாரம் எடுக்கும் போதுதான் அங்க சிவனுக்கும் மோகினிக்கும் வென்றாகி அங்க வந்து ஐயப்பன் என்ற தன்மை வந்து உருவானதாக வந்து கதை வரும். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் தெய்வம் வந்து கதை சொல்லும் போது என்னடா இது சம்பந்தம் இல்லாம கதை சொல்றாங்களே அப்படின்னு வர்றீங்க இல்லையா, அந்த தன்மையெல்லாம் உணர்வுக்கு தான் உங்களுக்கு இந்த கதையை சொல்லிட்டு வர்றாங்க. அப்போ இங்க உருவ வழிபாடு அப்படிங்கிறதே வந்து எதிர்க்கூடிய தன்மை வந்து ஜாஸ்தியா இருக்கும். இந்த இடத்துல வந்து உருவ வழிபாடுலாம் கூடாது, எல்லாத்தையும் படிச்சது பிரபஞ்சம் தான், இறைவன் தான், அப்ப நீங்க உருவத்தை வச்சு வணங்குறதுலாம் தப்புன்னு கூட நிறைய பேர் சொல்லலாம். ஆனா நம் முன்னோர்களாக சித்தர்கள் ஞானிகள் யோகிகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா தான் பெற்ற இன்பத்தை பெருகிற வையகம் என்ற திருமூலருடைய வாசகத்தை கடைபிடிச்சாங்க. திருமூலர் தான் முதல் சொன்னாரு, தான் பெற்ற இன்பத்தை பெருகிற வையகம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, எல்லா விஷயத்தையும் அப்படியே வெளிப்படுத்தினாரு. ரகசியத்தை கூட உடைச்சாரு. ஒரு குழந்தை எப்படி பிறக்குது, அந்த குழந்தை பிறப்பதற்கு என்ன காரணம், அந்த குழந்தை ஊனமா பிறக்கணும் என்ன விஷயம், அந்த குழந்தை வந்து கண்ணிலாம் பிறக்கணும் என்ன காரணம், காதெல்லாம் பிறக்கணும் என்ன காரணம், ஊமையா பிறக்கணும் என்ன காரணம், அந்த குழந்தை எப்படி பிறக்கிறதுக்கு யார் காரணம், அதாவது ஆணா பிறக்கணும்னா யாரு, பெண்ணா பிறக்கணும்னா யாரு, இப்படி எல்லாத்தையும் புட்டு 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 வச்சுட்டு போயிட்டாரு ஓப்பனா. அந்த திருமணத்தை எடுத்து நீங்க ஆழமா உள்ள போய் படிச்சுட்டே வந்தீங்கன்னா திருமணம் சொல்லக்கூடிய விஷயம்லாம் பயங்கரமான விஷயம். இப்படியே நம்ம சிவபுராணத்துக்கு போனோம்னா அது நிறைய கொட்டி கிடக்கும். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அருட்கொடையை கொட்டி கொடுத்துட்டு அது விக்கிரகம் மூலமா வழியை சொல்லி வச்சு போறாங்க. எதுக்காகனா, ஒன்று நீ காதால் கேட்டு நீ ஞானம் அடைந்து கொள். ஞானம் இருந்தா தெளிவடைஞ்சுக்கும். இதெல்லாம் கண்ணால பார்த்து நீ தெளிவாய்க்கும். இப்படி 2 விஷயத்த வச்சாங்க, கண்ணால பார்த்தும் காதால கேட்டும். அப்போ கண்ணால பார்த்து காதால கேட்டதுக்கு அப்புறம் உன் மனமடக்கி வாய் மூடி நீ அமர்ந்திருந்து உள்ளுக்குள்ளேயே உன்னை பார்த்து உணர்ந்து கொள் அப்படிங்கிறதுதான் இந்த ஞானத்துக்கான வழி. வாயால பேசி என்ன பண்ண சொல்ல, இது சரியில்லை அது சரியில்லை வாயால பேசி சண்டை போட்டலாம் அவங்க வந்து பண்ண சொல்ல, தர்க்கம் பண்ண சொல்லவே இல்லை. ஆனா அறிவுடையோருக்கு ஞானிகளுக்கு தர்க்கம் முழுமையானது, அதாவது முதன்மையானது. தர்க்கம் முதன்மையானது அப்படின்னா எதற்காகனா, அந்த தர்க்கம் எதற்கு வைப்பாங்கன்னா, நீ சொல்றதும் நான் சொல்வதற்கும் இருக்கக்கூடிய விஷயத்தின் மூலமாக வரக்கூடிய அந்த கருத்துக்கள் மக்களுக்கு போய் சேரும்போது நன்மையாக போக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் பெரிய பெரிய சபையில, தமிழ் சங்க சபையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தர்க்கம் வந்து வைக்கப்படும். இப்ப தர்க்கம் வச்சாலே சண்டை போடுற மாதிரி இருக்குது. அப்போது இருக்கக்கூடிய தர்க்கம் என்பது மிகப்பெரிய சண்டையா வராது. கடைசி முடிவுல வந்து பாத்தீங்கன்னா அறிவு சார்ந்த விஷயத்தை ஏற்றுக்கிட்டு போற மாதிரி இருக்கும். நீங்க படத்துலாம் கூட பாத்தீங்கன்னா இருக்கும். அப்போ ஞானிகளுக்கும் இவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சண்டை வரலாம் வந்து மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. அப்போ ஒரு மாபெரும் குரு உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கினால் கூட இந்த உலகத்திற்கு ஏதோ நன்மைக்காக தான் அதை செய்வார் ஒழிய தீமைக்காக செய்ய மாட்டார். அப்போ என்னுடைய நண்பன் என்னை விலக்கி வச்சாலும் இந்த மாதிரிலாம் உங்க கூட வந்து பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுத்ததுக்காக தான் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, நான் அவனோடு இருக்கும்போது அவனை தவிர எதையுமே செய்ய மாட்டேன்.
அவன் முன்னாடி இருந்தான்னா அவன் ஊர் இருக்கிற வரைக்கும் எனக்குள்ள எவ்வளவு தூரத்துக்கு எந்த விதமான உணவு வந்தாலும் அதை ஒரு துளி கூட தனியா போய் யார்ட்டையும் சொல்லவே மாட்டேன். அவனை மட்டுமே கூப்பிட்டு அவனை மட்டுமே சொல்ல வைப்பேன். அந்த மாதிரி எல்லாம் வேணாங்கிறதுக்காக தான் இறைவன் என்ன பண்றாரு, உணவு நாடகம் ஆடி வெளியே வருகிறார். இப்ப இந்த நாடகத்தன்மையை உங்களுக்கு சொல்றதுக்கு காரணம் என்ன, உங்கள் வாழ்க்கையில் எங்காவது நீங்கள் நேசித்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஏதாவது பிரிவு வருது அப்படின்னா அந்த பிரிவு காரணம் என்னன்னா உங்களை தனியாக சுதந்திரமாக திறமாக நிக்க வைக்கிறதுக்கான வேலையை இந்த பிரபஞ்சமும் இறைவனும் செய்யறாங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடியவனுக்கு நீங்கள் இப்படிதான் வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கும். உங்க குழந்தை இப்படிதான் வாழணும்னு ஒரு ஆசை இருக்கும். அப்படி வாழ குழந்தை அப்படி வாழல அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒன்னும் கோவம் வரும், இல்லைன்னா இதெல்லாம் செய்யலாமே போட்டு அவங்களை மாற்று வழியில் கொண்டு போறதுக்கான வேலையை நீங்க செய்வீங்க. அந்த வேலையை நம்மை படைத்த இறைவனாகிய அன்னை தந்தை இந்த பரமாத்மா ஒவ்வொரு மனிதனுக்கும் செய்து கொண்டே இருக்கிறார். இதை புரிஞ்சுக்கிறது தான் மனிதனும் தெய்வமும். எப்போது இந்த தெய்வீகத்தன்மை ஆழமா புரிஞ்சுக்கிறப்போ அப்போது நீங்க அந்த தெய்வத்தை உணர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக நெஞ்சி விம்மி தொண்டை அடைத்து கண்ணீர் வரும். ஞான கண்ணீர், அந்த ஆழ்ந்த கண்ணீர் வரும். அது வர வேண்டும்னா இப்படியெல்லாம் இறைவன் நம்மளுக்கு படைச்சிருக்காரா, இப்படிலாம் செஞ்சிருக்காரா, ஆஹா இந்த நிகழ்வுக்காக தான் இந்த துரோகத்தை ஒரு மனிதன் செஞ்சானா, இந்த நிகழ்வுக்காக தான் ஒருத்தன் எதிரியாக நின்றானா, அடடா எவ்வளவு அற்புதமான விஷயத்தை, எவ்வளவு அற்புதமான விளையாட்டை, எவ்வளவு அற்புதமான திருவிளையாட்டுல இந்த இறைவன் செஞ்சிருக்காரு அப்படிங்கிற தன்மை உணரும் போது கிடைக்கக்கூடிய சந்தோஷம் நாம் இழந்த பணத்தை விட இழந்த பதவியை விட பெருசு. அப்பேற்பட்ட தன்மையை அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த உலகம் முழுக்க சொந்தமா இருக்கு. எல்லா இடத்துல உங்களுக்கு வாய்ப்பு வரும். வாய்ப்பு வந்தாலும் சொந்தம் தான், வாய்ப்பு வராட்டாலும் சொந்தம் தான். மண்ணை தங்கமாக்க தெரிந்த சித்தர்கள் மண்ணை பூரா தங்கமாக்கவே மாட்டாங்க, சும்மா இருப்பாங்க. அவங்களுக்கு தங்கமாக்க தெரிஞ்சிருச்சு. அது இருந்தாலும் இல்லாட்டினாலுமே வாழ முடியும் தெரிஞ்சு போச்சு, அது வேஸ்ட் தெரிஞ்சிச்சு. அதை விட பேரானந்தத்தை உள்ள பார்த்ததுக்கு அப்புறம் அதை விட்டு கொடுக்கறதுக்கு மனசு வராது. என் நண்பன் சொல்லும் போது சொல்லுவான், நீ வேணா நினைச்சிட்டு மனசுல கஷ்டப்பட்டு உட்காந்துக்கோ, நான் என்ன பண்ண மாட்டேன், என் மனசு குப்பையாக்கிட்டு உட்காந்துருக்க முடியாது. உள்ள ஒரு பேராற்றல் இருக்குது, அந்த பேராற்றல் இருக்கிறதுக்கே எனக்கு நேரம் பத்த மாட்டேங்குது. நீ அங்க கூட சேர்ந்து வரதுனா வா, இல்லைன்னா நீ போய் உட்காந்து கவலைப்பட்டு போ அப்படின்னு. அதுக்காக நான் கவலைப்பட முடியாது. சரிங்களா? அப்போ யாரெல்லாம் பேராற்றலை உணர்றோமோ அப்ப என்ன பண்ண மாட்டோம்னா கவலைப்பட்டு உட்கார மாட்டோம். அப்ப இதெல்லாம் அடுத்தவங்க கஷ்டப்படுற விஷயமா கிடையாது. ஒரு மாபெரும் சக்தியை உணர்ந்த நாம் உள்ளுக்குள்ள அந்த பேராற்றக்கூடிய பயணம் பண்றோம் அப்படின்னா அந்த பயணத்தின் மூலமாகவே நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஆறா என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் பாதுகாப்பு தன்மை செய்யும். இதெல்லாம் தனக்கு தான் வேணும் சொல்லி ஆசைப்பட மாட்டாங்க. எப்போது ஒரு விஷயத்தை உணர்ந்துட்டாரோ அந்த ஒரு விஷயத்தை உணர்ந்ததுக்கு அப்புறம் நான் தான் பெரியவன் வெளியே சொல்லிக்க மாட்டாரு, கம்முன்னு இருப்பாரு. அதான் கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர். அப்போ ஒரு விஷயத்த பார்த்தவன் என்ன பண்ண மாட்டான், நான் பார்த்துட்டேன் கொண்டாட்டம் பண்ண மாட்டான். ஒருவேளை பார்த்துட்டேன் கத்துறான்னு வச்சுக்கோங்க, அதை செஞ்சாருன்னா ஒரு பக்கம் ஆஞ்சநேயர் செஞ்சாரு, அடுத்த ராமானுஜர் செஞ்சாரு, அதுக்கப்புறம் என் மூலமாக நானும் உதவி செஞ்சேன். சரிங்களா? அப்படி செய்யும் போது அனுமன் ராமர் கூட போயிட்டு இருக்கும்போது ராமர் சொல்றாரு, ராமான்னு சொல்லியாச்சுன்னா உனக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் போயிடும், அதனால நீ சொல்லிக்கோ, இந்த ரகசியத்தை யார்ட்டையும் சொல்லாத. அனுமன் என்ன குடு குடுன்னு பக்கத்துல ஒரு மலை இருக்கும், அந்த மலை ஏறி ஓடி போய் நின்றுக்கிட்டு ராமான்னு சொல்லுங்க மக்களே, ராமான்னு சொல்லுங்க. அந்த மாதிரி சொல்லும் போது உங்களுக்கு அத்தனை பிரச்சனையும் போயிடும். நீங்க இந்த பிறகு பலனை அடைஞ்சு நீங்க ராமனை போய் அடைஞ்சு நலமாக வாழ்வீங்க கத்தி சொல்லிடுவாரு. சொன்ன உடனேவும் சொல்லிட்டு கீழே வருவார். உடனே ராமனுக்கு கோவம், ஏண்டா உங்கள்கிட்ட இப்பதான் சொன்னேன், உங்களுக்கு கற்பனை சொல்றா, சரிங்களா, உங்கள்கிட்ட இப்பதான் சொன்னேன், நீ உடனே போய் சொல்லிட்டே நீ அப்படின்னு. உடனேவா அனுமன், பகவானே வணக்கம், நான் மேலே சென்று கத்தி கூப்பிட்டேன், அப்ப மக்கள்லாம் என்ன பேசுறாங்க கவனிச்சிங்களா? ஆமா கவனிச்சேன். என்ன சொன்னாங்க தெரியுங்களா உங்களுக்கு? அது என்னப்பா மேல ஒரு குரங்கு கத்துது, என்னமோ ராமான்னு சொல்லுது, அதுவே ஒரு குரங்கு சும்மா கத்திட்டு இருக்குது, நீ வேற வேலையை பார்க்க போலாம் அப்படின்னு போனாங்க இல்லையா? ஆமா அப்படிதான் போனாங்க. அதனால சொன்னாங்க, ஏன்னா நான் எனக்குள்ள கிடைச்ச ஞானத்தை எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டா அது மாபெரும் தவறு. நான் கத்தி கூப்பிட்டு சொல்லிட்டேன், யாருக்கு அதை எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு போய் சேரும், அப்ப எனக்கு தலை வெடிக்காது. சரிங்களா? அதனால எனக்கு தலை வெடிக்கல. அப்போ யாருக்கு எந்த விஷயம் போய் சேரணுமோ அவங்களுக்கு தான் போய் சேர்ந்துட்டு. இதே மாதிரிதான் ராமானுஜர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லும் போது, இந்த விஷயத்த நீ இறைத்தன்மையை வெளியே சொல்லிட்டீங்கன்னா இறந்து போயிடும் சொல்லும் போது ராமானுஜர் வேகமா அந்த விஷயத்த வெளியே சொல்லிடுவாரு. அப்போ அவர்கிட்ட சொன்ன குரு சொல்லுவாரு, நான் உங்ககிட்ட சொன்ன விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன், நீ ஏன் சொன்ன அப்படிங்கும் போது, என் உயிர் போனாலும் பரவாயில்லை, என் உயிர் போனாலும் பரவாயில்லை, இந்த இறைத்தன்மை சம்பந்தப்பட்ட விஷயம் மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி ராமானுஜர் சொன்னாராம். போய் சேரணும், அப்படி சேர்ந்ததுன்னா நான் இறந்து போவேன், ஆனால் நிலைத்தன்மை எல்லாரும் போய் சேரும் போது எல்லாரும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ராமானுஜர் சொன்னாராம். அப்படி ராமானுஜர் நீங்க எப்ப நினைச்சீங்கனாலுமே உங்களுக்காக ஓடி சேவை செய்வது ராமானுஜர் அருள் கிடைக்கும். இப்படி இருந்தவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா இந்த உலகத்துல
தான் பெற்ற இன்பத்தை இந்த உலகம் உங்களுக்கு கொடுத்துட்டு போன ஆசையில் இருந்ததுனாலதான் விக்கிரகத்தின் மூலமாகவும், மந்திரத்தின் மூலமாகவும், உபதேச வரிகள் மூலமாகவும் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பதிச்சு பதிச்சு வச்சுட்டு போனாங்க. சரிங்களா? அதை உணர்ந்து நாம் வந்து செயல்படுறதுக்கான வேலையை நம்ம எப்ப என்ன பண்ணோம்? எப்பயுமே செய்யணும். அப்போ வந்து தூங்க போகணும். போய் அப்படி உட்காந்துக்காத. போய் சரிங்களா? அப்போ உணர்ந்து வந்து என்ன பண்ணோம்? உணர்ந்து வந்து நம்ம செய்யறதுக்கான வேலையை நம்ம எப்பயுமே செய்யணும். அப்போ உள்ளார்ந்த உணர்வை நம்ம வந்து பிறந்துங்கிறதுக்காக தான் அந்த மனித பிறப்பு வந்து எடுத்துக்கிறோம். இந்த மாபெரும் மனித பிறப்புங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. தெய்வீக தன்மையை கொண்ட ஒரு அற்புதமான விஷயம். இந்த தெய்வீக தன்மையை வந்து அடையிறதுக்கு எங்கேருந்து வந்திருக்கோம்? நம்ம அமீபாசிலிருந்து வந்திருக்கிறோம். நான் உங்ககிட்ட சொல்லிட்டு வரும்போது எல்லாத்துலையும் போய் வருவேன். ஏன் அப்படின்னா, இந்த மனிதனும் தெய்வீக தன்மை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு புள்ளியில ஒரு பக்கம் போறது கிடையாது. மொத்த பிரபஞ்சத்தையும் உள்ளடக்கியது தான் நமக்குள்ள இருக்கிற சக்தி. மொத்த பிரபஞ்சம் அப்படின்னா, அது இந்து மதமாக நீங்க சொன்னாலும் சரி, பிரபஞ்ச மதம் சொன்னாலும் சரி, அல்லாவுடைய மார்க்கம் சொன்னாலும் சரி, இயேசுடைய மார்க்கம் சொன்னாலும் சரி, இல்ல நான் வந்து ஆன்மீக வழியில் இல்லைன்னு சொன்னாலும் சரி, எந்த வழியில் சொன்னாலும் சரி, எந்த குரூப் சொன்னாலும் சரி, அத்தனையும் சேர்ந்ததுதான் இந்த மனித தெய்வம். அதனால எல்லா பக்கம் போய் வந்துகிட்டே இருக்கும். இது நிற்காமல் ஓடக்கூடிய நீளமான ஒரு பாதை. அப்பேற்பட்ட அளப்பரிய ஆற்றலை கொண்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு உருவமாக தான் இறைவன் நம்மளை படைச்சிருக்கிறான். ஒரு இடத்துல அப்போலோ ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து எங்க மாமனார் வந்து உடம்பு சரியில்லாம இருக்காரு. அவருக்கு வாழை வந்து படுத்திருந்தாரு. அப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிட்டு அவர் கவனிச்சுக்கிட்டு இருந்து நான் போயிருந்தேன். அப்போ போயிருக்கும்போது அந்த ஹாஸ்பிட்டலில் மேலே வந்து போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு புறா வந்து பறந்து போயிட்டு இருக்கும். அங்கே தினந்தோறும் வந்து ஒரு வாசம் எழுதி வைப்பாங்க. அங்கே வந்து வழிபாடுறதுக்கு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து ஒரு போர்டில் ஒரு வாசல் எழுதிப்பாங்க. அப்போ இயேசுவை பற்றின ஒரு வாசகம் எழுதியிருக்கிறாங்க. அந்த வாசகத்துல புறாவை பாருங்கள், புறா என்றைக்காவது நான் வந்து இன்னைக்கு சாப்பாட்டு கஷ்டப்படுறேன், அது கஷ்டப்படுறேன், இது கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுதா, வேதனைப்படுதா அப்படிலாம் இல்லை. அந்த புறா எந்திரிச்சு வருது, சந்தோஷமா சுத்துது, அதுக்கு தேவை உணவு சாப்பிடுது, மகிழ்ச்சியா போகுது. ஏன் அப்படின்னா, நம்மை பார்த்து கொள்ள இறைவன் இருக்கின்றான் நம்பிக்கை புறாவுக்கு இருக்கிறது. ஆனால் இறைவனை போலவே கைகாலை கொடுத்து படைத்திருக்காங்க. அதாவது இயேசுவை வச்சு சொல்றாங்க, இறைவனை போலவே கைகால்களையும் உருவத்தையும் வச்சு மனுஷனாக உங்களை படைச்சிருக்காரு இறைவன். அப்படி மனிதனாக இறைவன் உங்களை படைத்திருக்கும் போது இறைவனை போலவே இருக்கின்ற நீங்கள் வருத்தப்படுறீங்க அப்படின்னு ஒரு வாசகம் இருக்கும். அப்போ புறா இறைவனை போல படைக்கப்படல, ஆனா அதுக்கு இருக்க நம்பிக்கை கூட உங்களுக்கு இல்லை. அதனால் இறைவன் விசுவாசமாக நீங்கள் உங்களுக்கும் இறைவனை நேசிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற வாசகம். அப்ப எப்படி இருக்கு? நம்ம எப்படி இருக்கிறோம்? இறைவனை போலவே படைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லா விதமான இன்பத்தையும் உள்ளுக்குள்ள உங்களுக்கான தன்மை வந்து வச்சு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படி வாழும்போது சிவவாக்கிய சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, இந்த பிரபஞ்சத்துல அங்க இருக்குது இங்க இருக்குதுன்னு தேடி தேடி அலையாம உனக்குள்ள இருக்கிற பேராற்றல் அது இந்த பிரபஞ்சத்தை விட பெருசு. இந்த பிரபஞ்சத்தில் எந்த விதமான இன்பங்கள்லாம் விழிக்கிறதோ அந்த அத்தனை இன்பங்களையும் தாண்டி பேரின்பம் உனக்குள்ள போஞ்சு கிடக்குது. அப்ப என்ன பண்ணு? அந்த இன்பத்தை தேடி அதை பார்ப்பதற்காக உள் கடந்து போ அப்படின்னு ஈஸ்வரர் சொல்லியிருப்பாரு. அதனால அந்த பாட்டுல வந்து ஓடி ஓடி உட்கர்ந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி வாடி மாண்டு போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணிருந்த கோடியும் படிப்பார். அப்போ உட்கலந்த ஜோதியை வந்து வந்து தேடி 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 அலைஞ்சு அதை பார்க்கவே முடியாம வாடி வதங்கி போய் மாண்டு போனவங்க ஏகப்பட்ட பேர் எண்ணிருந்த கோடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாசகத்தை சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படி சொல்லிட்டு போகும்போது ரொம்ப ரொம்ப அற்புதமான பேரலை கொண்டவர் சிவவாக்கியம். சிவவாக்கியம் வந்து பாத்தீங்கன்னா பிறக்கும் போதே சிவான்னு சொல்லிட்டே போனதுனாலே அவர் சிவவாக்கியன்னு பேர் வச்சு சொல்லுவாங்க. அப்படி பேர் கொண்ட சிவவாக்கியர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒவ்வொரு முறையும் அவரே குருவை தேடி போறாரு. அப்படி குருவை தேடி போகும்போது அவருக்கு ஒரு குரு கிடைக்கிறாராமா. எனக்கு ஒரு மாபெரும் குரு சொல்லி கொடுத்தாரு. சரிங்களா? அந்த குரு வீட்டுக்கு போகும்போது அந்த குரு எப்படி கிடைக்கிறாராமா. அந்த குரு எப்படி இருக்காராமா, செருப்பு தைக்கும் தொழிலாளியா இருக்காராமா. அப்ப செருப்பு தைக்கும் தொழிலாளி இருக்கும்போது சிவவாக்கியர் போய் நான் வந்து உங்ககிட்ட வந்து கத்துக்கும் போது செருப்பு தொழிலாளி என்ன பண்றாருன்னா இந்தா அப்படின்னு காசு கொடுத்து கங்கையில போய் இந்த நாணயத்தை போது அங்க ஒரு கை வரும், அந்த கைகிட்ட இருந்து காசு எடுத்து வா அப்படின்னு சொல்றாரு. இவரை வாங்கிட்டு கங்கையில் எப்படி போடுறது அப்படின்னு நீ எடுத்துக்கொண்டு போய் கங்கை தாயிடம் ஏற்றுக்கொள் சொல். சொன்ன உடனே வாங்கிக்கும், ஒரு கை வந்து வாங்கிக்கும், மறுபடியும் கொடுன்னு சொல்லி மறுபடியும் கை வந்து கொடுக்கும் போ அப்படிங்கிறாரு. சரி மறுபடியும் இந்த காசு எடுத்து போய் இவர் என்ன பண்றாருன்னா கங்கையில போடுறாரு. போட்டுட்டு மறுபடியும் கேட்கறாரு. கேட்ட உடனே அந்த கை வந்து கொடுத்து வாங்கிட்டு வர்றாரு. வரும்போது யோசிச்சே வர்றாரு, நாம வந்து குருகிட்ட கற்றுக் கொடுக்க சொல்லி போறோம், இந்த கங்கையில போய் காசு போடுறதும் காசை வாங்கிட்டு வரதுக்கு நமக்கு என்ன வேலை இருக்குது? கற்றுக் கொடுக்க வேண்டியதான அப்படின்னு நேரம் வந்து அந்த குரு நிற்காரு. நின்றுட்டு குருவே வணக்கம், நாணயத்தை வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு கொடுத்தாரு. கொடுத்த உடனே குரு சொல்ற ஒரே வார்த்தையில போய் கல்யாணம் பண்ணிக்க போ அப்படிங்கிறாரு. குருவே நான் தங்களிடம் ஞான தீட்சை பண்ணுறதுக்காக வந்திருக்கிறேன், அந்த கல்யாணம் பண்ணி சொல்றீங்க, போய் கல்யாணம் பண்ணி போ அப்படிங்கிறது. என்ன சொல்றீங்க? உனக்கு ஆசை இருக்கு, போ கல்யாணம் பண்ணிக்கும் அப்படிங்கிறது.
என்ன குரு சொல்றீங்கன்னா, அந்த கங்கையில் வந்த பெண் கையை பார்த்து நீ ஒரு சலனப்பட்டாய். அது அவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி சலனப்பட்ட. அதனால என்ன பண்ணணும், நீ திருமணம் முடித்து வந்த பிறகே உனக்கு ஞானம் கொடுக்கப்படுகிறது. ஒரு ஒரு சனம் சலனப்பட்டதுக்கா அப்படின்னு கேட்கும்போது, ஒரு சனம் சலனப்பட்டாலும் அந்த சலனத்திற்காக அந்த ஆசையை தீர்ப்பதற்கான வேலையை செய்து முடிக்காமல் ஞானம் முழுமை பெறாது. அதனால போய் திருமணம் பண்ணிக்கோ விசுவாகி சொல்லி பொண்ணு சிவாக்கியர் அப்படியானால் குருவே, எனக்கு யார் ஒருவர் இல்லத்தரசியாக வர வேண்டும் என்பதை தாங்களே உணர்த்த வேண்டும். அதுக்கான வழி தாங்களே காண்பிக்கணும் அப்படின்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, பேய்க்காய்னு ஒரு காய் இருக்கு. அந்த காயை கொடுத்து மண்ணை கொடுக்குறாரு. இந்த மண்ணை உணவாகவும் இந்த பேய்க்காயை கறியாகவும், அதாவது காய்கறியாகவும் சமைத்து எந்த ஒரு பெண் உனக்கு கொடுக்கின்றாரோ அந்த பெண்ணே உனக்கானவள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரை எடுத்துட்டு போறாரு. எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஊருக்கா ஒவ்வொரு தேசத்துக்காக போயிட்டே இருக்காரு. போகும்போது எல்லா பெண்களும் இவருடைய தேகத்துடைய அழகை பார்த்து ஆசைப்படுறாங்க. அப்படி ஆசைப்படுற பெண்கிட்ட சொல்றாரு, இந்த மண்ணை சமைத்து உணவாகவும் இந்த காயை சமைச்சு போடுறவங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாரு. இப்படியே சொல்லி போகும்போது கடைசியில ஒரு குடிசை வீட்டுல போய் ஒரு உட்காரும்போது அதுக்குள்ள ஒரு பெண் வராங்க. வந்த உடனே, சுவாமி தங்களுக்கு நான் எதுவும் சேவை செய்ய வேண்டுமா அப்படின்னு கேட்ட உடனே, இந்த பெண்ணே இந்த மண்ணை கொண்டு போய் உணவாகவும் இந்த காய் கொஞ்சம் சமைச்சு கொண்டு வாங்க. அந்த மாதிரி ஒன்றும் பேசாம வாங்கிட்டு போய் அப்படி சமைச்சு கொண்டு உணவாக கொடுத்துருது. உடனே அங்கே திருமணம் செஞ்சதாக சொல்லப்படுது. சரிங்களா? அப்போ ஒரு சின்ன ஆசை நாம் பட்டால் கூட நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வாழ்க்கையை வாழ்க்கணும். ஆரம்பிக்கும் போது சொன்னோம் இல்லையா, ஆசையை துன்பத்துக்கு அனுப்பிட்டு அதோடு தொடர்தான் எல்லாமே வந்துருக்கும். அப்போ சின்ன ஆசைப்பட்டால் கூட நமக்கு வாழ்க்கை அப்போ சிவாக்கியருக்கே ஆசை வந்ததுக்கு குரு என்ன சொன்னாருன்னா திருமணத்தை முடிச்சு சொன்னாரு. அப்போ மண்ணை சமைக்க முடியுமா? அப்போ காய் இது பண்ண முடியுமா? அப்படிங்கும் போது இந்த மண் தான் நாம் உண்ணக்கூடிய உணவு. நாம யாரு? நாமளே மண் தான். இதுதான் அதுக்கு தத்துவம். இங்க மண்ணை சமைக்க முடியும். சித்தர்களுக்கு மண்ணை உணவாக சமைக்க முடியும். சிவவாக்கிய திருமணம் செய்து கொள்ள வேண்டாமா? அந்த அளவுக்கு ஞானமுள்ள பெண் வேணும் அல்லவா? அதுதான் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். கணவன் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஜாதகம் பார்க்கும் போதே நாங்க எல்லாருமே ஜோதிகள் அனைவருமே என்ன பண்ணுவோம்னா, பெண்ணுக்கேற்ற கணவனை தேர்ந்தெடுப்போம். அப்படின்னு என்ன சொன்னா, ஒரு பெண் குடும்பத்தில் நலமாக வாழ்வதற்கு வேலையை எந்த ஒரு கணவன் செய்கிறானோ அப்ப அந்த பெண் அந்த குடும்பத்தை நல்லபடியா பார்க்குவான். அந்த அளவுக்கு அந்த பெண்ணால குடும்பத்தை நல்லபடியா பார்த்து ஆளுமை பண்ண முடியும். அப்படி பெண்ணுக்கேற்ற ஒரு கணவனை தான் அதிகமாக தேடி கொடுப்போம். பெண் நட்சத்திரத்திற்கு பொருந்தக்கூடிய கணவனா இருக்காங்களா அப்படிங்கும் போது அந்த பெண் நலமாக வாழ்ந்தா கணவனுடைய ஆயுள் நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு பாக்குறது. அப்படி பாக்குறதுல மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்து வரோம் அப்படின்னா, கணவனுக்கேற்ற மனைவி அப்படிங்கிறது தானாகவே அமையும். அது ரொம்ப அந்த மாதிரி அமையுது அப்படின்னா, ஒரு ஆண் மகன் எப்படி இருந்தாலும் அவனை உயர்த்தக்கூடிய தன்மை அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கு அமையும். அப்படி அமையக்கூடியதுதான் மனைவி அமையதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அப்படி யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்குதோ அவங்க எல்லாம் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. அப்படி கிடைக்காத நன்றி சொல்லுங்க. எதுக்காக நன்றி சொல்றது தெரியுமா? நம் கர்ம வினைகளை களைவதற்காகவே இல்லத்தரசி என்று கூட இருந்து நமக்கு சக்தியாக இருந்து பாதுகாத்து நம்ம வழிநடத்தி கொண்டு போவாங்க. அப்படி வழிநடத்தி கொண்டு போகக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குது? மனைவிக்கு மட்டுமே உண்டு. ஏன்னா நாம் அனைத்து புற இன்பங்களையும் அனைத்து பதவிகளையும் எது அடையுது? இந்த தேகமாகிய பெண் தன்மையே அடையுது. ஆணுக்கு தேகம் பெண் தன்மை, பெண்ணுக்கும் தேகம் பெண் தன்மை. ஒரு ஆணுக்குள்ள பெண் இருக்குது, ஒரு பெண்ணுக்குள்ள ஆண் இருக்குது. ஒரு ஆணுக்குள்ள இருக்கக்கூடிய பெண் அப்படிங்கிறது இந்த தேகம், ஒரு பெண்ணுக்குள்ள இருக்க ஆண்கிறது உயிர். புரியுதா உங்களுக்கு? அப்படி உயிரும் உடலும் சேரும் போது ஆணும் பெண்ணும் சேர்ந்த சக்தி, இதுதான் சிவசக்தி. பாதி சிவன் பாதி சக்தி அப்படிங்கிற தன்மை. அந்த தன்மைக்கு பின்னாடி போவோம். பெரிய இதுதான் ஒவ்வொரு நாள் கொடுத்து வருவோம். அப்போ இந்த பேய்க்காய் அப்படிங்கிற காயுமே அதுக்கப்புறம் மணி சமைச்சு கொடுத்தோடனே சிவ திரும்ப நடந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கதையில பெரிய கதையா உள்ள டீப்பா போகல. அது தேடுவோம் கிடைக்குதானே. அப்போ அந்த சிவாய்க்கு அதுக்கப்புறம் ஞானம் முடியாது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இல்லறம் கடந்து துறவரம் சொல்லுவாங்க. இதுதான் உங்களுக்கு இல்லறம் கடந்து துறவரம் அப்படின்னு என்ன பண்ணோம்? இல்லறத்துல இருந்துகிட்டு அதை கடந்து முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா சாமியார போகணுமா? அப்படி இல்லை. இல்லறம் கடந்து துறவரம். அறம் கடந்து துறவரம். நீ வாழக்கூடிய இல்லறத்தில் இருக்கும் போதே உன் மனைவியோடு சேர்ந்து வாழும்போது, குழந்தையோடு சேர்ந்து வாழும்போது அங்க இருக்கக்கூடிய அறத்தினை உணர்ந்து அதை கடந்து செல்லும் போது அங்கே துறவரம் ஆரம்பிக்கும். அப்படின்னா என்ன சொன்னா, சாமியார எங்கேயும் போன அவசியம் இல்லை, மொட்டை அடிச்சுன்னு அவசியம் இல்லை, குடும்பத்தை தோண்டு போட்டு சன்னியாச போய் பிச்சை எடுக்கணும் அவசியம் கிடையவே கிடையாது. நீ அறத்தை நீ கடந்து விட்டால் உனக்குள் துறவரம் என்பது அங்கேயே ஆரம்பிக்கப்பட்டுவிடும். இன்பமாக குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டு இறைவனை உணரக்கூடிய தன்மை இருக்குதான் அந்த வாசம் சொன்னாங்க. அதனாலதான் உங்களுக்கு இல்லறம் என்பது துறவரம் சொல்லிட்டு ஒரு சுவாமியா இருக்காரு. அவர் சின்ன வயசுல இருந்தே என்ன பண்றாருன்னா ஞான தேடைக்கான வேலையை செஞ்சு வர்றாரு. அவர் கூட முதல்ல ஒரு தடவை நோண்டினா முழுங்குற மாதிரி வந்துடும். அவருக்கு பேரு இப்ப ஞாபகம் வர மாட்டேங்குது.
முழுங்குற மாதிரி வந்த உடனேவும் அந்த அம்மா வந்துட்டு இறைவன் ஒன்று ஒப்படைக்கிறேன் அப்படின்னு வேண்ட உடனே முதல்ல விட்டு போயிடுது. அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க வந்து இறைவனையே நினைச்சிட்டு இருப்பாரு. இந்த சினிமா படத்துல கூட ஜனனி ஜனனி ஜகம்னி அகமின்னு ஒரு பாட்டு படிப்பாரு. அந்த சாமியார் பத்தி சொல்லிருக்கேன். அவர் என்ன பண்றாரு, அப்படியே இறைவனை பத்தி உணர்ந்து 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 வரும்போது ஒரு இடத்துல வந்து இந்த ஆன்மீக சம்பந்தமான தர்க்கத்தை பேசுவதற்காக போயிட்டு இருக்காரு. அப்படி போகும்போது ஒரு பெண்கிட்ட போய் பேசணும். அவங்க வந்து பேச வரும்போது அவங்க சொல்றாங்க, உனக்கு இன்னும் முழுமையாக ஞானம் கிடைக்கவில்லை அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றீங்க? சிறு வயதிலிருந்தே இறைவனை மட்டுமே நினைத்துக் கொண்டிருக்கிறேன், எப்படி தாயை எனக்கு ஞானம் கிடைக்கவில்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆம், உனக்கு திருமணம் ஆகாத போது நீ ஞானம் அடைந்ததாக சொல்ல முடியாது. ஏன் திருமணமாக ஞானம் அடைந்து சொல்ல முடியாது அப்படிங்கோ, உண்மை மட்டுமே உணர்ந்திருக்கிறாய். அதாவது ஒரு ஆண் தன்மை மட்டுமே உணர்ந்திருக்கிறீங்க. ஆதிசங்கர் கீழே போட்டு ஆதிசங்கர், ஆமா ஆதிசங்கர், ஆதிசங்கரையா தான் அந்த சுவாமி ஆதிசங்கர். அந்த ஆதிசங்கர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தர்க்கம் பண்ண போகும்போது அவர் உண்மை மட்டுமே உணர்ந்திருக்கிறீங்க அப்படின்னு ஆதிசங்கர் என்ன பண்றாரு, திருமணம் பண்ண முடியுமோ திருமணம் இனிமேல் செஞ்சாலுமா திருமணம் செய்தே ஆக வேண்டும். அப்படி திருமணம் செய்தால் மட்டுமே உமக்கு முழுமையான ஞானம் கிடைக்கும் சொன்னோடனே ஆதிசங்கர் போய் உட்காந்து யோசிக்கிறார். அப்படி யோசிக்கிறப்போ அந்த ஊர்ல ஒரு மகாராஜா இறந்து போயிறாரு. இறந்து போன உடனே இவருக்கு கூடு விட்டு கூடு வாயும் கலை இருக்குது. கூடு விட்டு கூடு வாயும் கலை கற்றுக்கொண்ட ஆதிசங்கருக்கே பெண் தன்மை உள்ள ஒரு மகா யோகி என்ன பண்றாங்கன்னா ஞானம் சொல்லிடுறாங்க. அப்ப இவர் சிஷியன் சொல்லிடுறாரு, இந்த உடலை பாதுகாத்து வைத்துக்கொள், நான் கொஞ்சம் சென்று விட்டு வருகிறேன். அப்படியே படுத்துட்டு அவர் உடம்புல இருந்து அந்த உடலை எடுத்து ராஜா உடம்புல போயிடுறாரு. ராஜா உடம்புல போனா ராஜா மாதிரி எழுந்தோடனே ராணி நாட்டு மக்கள் எல்லாம் பயங்கர சந்தோஷமா இருக்கிறாங்க. சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்கும்போது அங்க வந்து ராணி தொட வரும் போதெல்லாம் இவர் விலைக்கு வெளியே போறாரு. வெளியே போனா ராணி தெரிஞ்சு போயிடுது, ஓ இது மகாசக்தி ஏதோ உள்ளவங்க இருக்குன்னு சொல்லிட்டு எப்படியாவது வச்சுக்கணும்னு பார்க்கும்போது ஆனா ஆதிசன் என்ன பண்ணிடுறாங்கன்னா நம்ம இருக்க முடியாத தாய்கள் போட்டு அந்த ஒரு நாள் மட்டும்தான் கொடுக்குற மாதிரி காமிப்பாங்க. இருந்து என்ன பண்றாங்க, உனக்கு உபதேசம் கொடுத்துட்டு போறேன், நீ எப்படி இந்த நாட்டை காப்பாற்றணும், நாட்டை காப்பாத்து தாய் அப்படின்னு போட்டு இருந்து அந்த பெண்ணிற்கு கணவனாக ராஜா உடம்புக்குள்ள போய் இருந்து அந்த பெண் தன்மையை புரிந்து கொண்டு அந்த பெண் தன்மைக்கு தேவையானதை செய்து அதான் அதாவது உறவு வைத்துக் கொள்வதனால் மட்டுமே இங்க இல்லறம் வந்து கடந்த அர்த்தம் இல்லை. தனக்கு முன்னாடி கூடிய ஒரு உயிர் அந்த பெண் தன்மைங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையானதை செய்யக்கூடிய மனப்பக்குவம் ஏற்பட்டால் மட்டுமே ஞானம் பெறுவதற்கான வாய்ப்பு. அதனாலதான் இல்லறம் கடந்து. ஏன்னா இந்த உடலுக்கென்று ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசையை நீ துறக்க வேண்டும், அந்த ஆசையை நிறைவுபடுத்த வேண்டும், அந்த ஆசைக்கு இணங்கக்கூடிய விஷயத்தை நீ செய்யணும். அதைத்தான் ஆசிரியர் என்ன பண்றாருன்னா அங்கே அவருக்கு உபதேசம் கொடுத்து விட்டு அந்த ராஜாவை விட்டு மறுபடியும் இங்க வர்றாரு. வந்த உடனே அந்த மாட்டை போகும்போது அந்த தாய் சொல்றாங்க, தர்க்கம் தேவையில்லை, நீ முழுமையாக ஞானம் அடைந்து விட்டாய். உடனே ஆதிசங்கர் என்ன பண்றாரு, அங்க வந்து கிளம்புறாரு. அப்ப என்ன அர்த்தம், இல்லறம் கடந்துதான் இங்கு துறவரம்ங்கிறது இப்படிதான் சொல்லப்பட்டது. அப்போ இல்லறம் கடக்காம யாருமே மிகப்பெரிய யோகியா ஞானியாக ஆனதே கிடையாது. நீங்க வரலாறு கதை எடுத்தீங்கன்னாலும் அங்கும் அவர் திருமணம் செய்திருப்பார். திருமணம் செய்து விட்டு என்ன பண்ணிருப்பார், அவரு சிவபுராண உட்காந்து படிச்சுட்டே இருப்பாரு. அப்படி சிவபுராணம் படிச்சுட்டே இருக்கும்போது என்ன பண்ணிருவாங்க, சிவபுராணம் படிச்சுட்டு இருக்கும்போது சரி அடுத்த நாள் வந்து நான் கிளம்புற வரும்போது நீங்க போயிட்டு வாங்க விட்டு மனைவியே வழி அனுப்பிச்சு வைப்பாங்க. வழி அனுப்பிச்சு வச்ச உடனே அவர் வந்து கதையில வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் ஞான தன்மைக்கு வந்து மிகப்பெரிய வரும். அப்படி வரலாறை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வரலாறு பெருமான் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் தெரிஞ்சிருக்காரு. தெரிஞ்சவங்க வந்து மறுபடியும் கேளுங்க. எப்பயுமே நமக்கு தெரிஞ்ச இந்த தன்மையான ஆன்மீக தன்மையான இறைத்தன்மையான விஷயங்களை கேட்கும் போது ஒரு பேரானந்தம் ஏற்படும் பாருங்க. அது பயங்கரமா இருக்கும். எப்ப அந்த பேரானந்தம் ஏற்படும் தெரியுமா, அது உண்மைன்னு உணர்ந்து அதை பின்பற்றி போகும்போது அதை திரும்ப கேட்கும்போது ஆனந்தமா இருக்கும். இதே இவன் என்ன சொல்றான், இவனோட நான் பெரியாரு அப்படி செருக்கோட யாராவது இருந்தாங்க அப்படின்னா அந்த செருக்கு என்ன பண்ணாது, எதையும் கொடுக்காது. ஆன்மீகத்திற்கு இறைத்தன்மைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய விஷயத்திற்கு செருக்கு அளிக்கப்பட வேண்டும். செருக்கு என்பது ஆணவம் கண்மம் மாயை நிறைய இருக்கு, எல்லாம் சேர்ந்ததுதான் செருக்கு. சரிங்களா, அந்த செருக்கை முதல்ல நீங்க அழிச்சிருங்க. இங்க யாருமே பெரியவங்க கிடையாது. ஏன்னா என் அற்புதமான தந்தை மாபெரும் தந்தை வந்து இப்ப இல்லை. அது மாதிரி எவ்வளவோ மாபெரும் மனிதர்கள்லாம் வந்து இல்லை. அப்போ இது மாய உலகம். உங்களோடு கரம் பிடித்து உங்களை பாதுகாப்பு சொன்னவங்க எல்லாம் இப்ப காணாம போயிருப்பாங்க. அதுபோல் நாமும் ஒரு நாள் காணாம போட்டோம். அப்பேற்பட்ட அந்த மாய உலகத்தில் இதற்கு முன்பு போனவர்கள் காணாததை இதற்கு பின்பு வரக்கூடியவர்கள் கண்டுவிடுவார்கள் என்பது காணாததை நாம் காண்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பினை உணரணும் அப்படின்னா என்ன பண்ணணும், உள்ளார்ந்து உணர்ந்து பார்க்கக்கூடிய வேலையை செய்தோம். அது சிலருக்கு மட்டுமே தூண்டிவிடக்கூடிய சுடர் ஒளியாக இருக்கும். அப்படிதான் வரலாறு கொண்டிருந்துச்சு. சுடர் ஒளி கிடைக்குதோ அந்த சுடர் ஒளி தன்மையை என்ன பண்ணோம், உங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய உயரத்தை வந்து கொடுக்கும். அந்த மாபெரும் உயரம் மாபெரும் சக்தி அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒளிஞ்சிருக்கு. ஆனா யாருக்குள்ளேயாவது தூண்டிவிடப்பட்டால் நிச்சயமாக நீங்கள் கர்மாவினிலிருந்து வெளியே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். என்ன தேவை, நம்முடைய செருக்கை விடுவதற்கு வரணும். எல்லாத்தையும் துறக்கிறதுக்கான வேலையை வந்து செய்யணும். அப்போ எப்ப நம்ம எல்லாத்தையும் விடக்கூடிய தன்மைக்கு வர்றோமோ அப்பதான் அதுக்குத்தான் அடி கிடைக்கும். மானாவதியா அடி கிடைக்கும். என்னடா எனக்கு மட்டும் வாங்கி இவ்வளவு அடி கிடைக்குது, இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னா இறைவன் உங்களை ரொம்ப நெருக்கமா பார்க்க ஆரம்பிச்சான்னு அர்த்தம்.
ரொம்ப நெருக்கமா பார்க்க ஆரம்பிச்சாரு. இதுக்கு நம்ம அந்த புறவாசியில் ஒரு இடத்துக்கு போவோம். ராணுவத்துல போய் சேர்றாங்க வீரர்கள். அப்ப ராணுவத்துல வீரர்கள் சேரும்போது அங்க கூடிய ராணுவ பயிற்சி எப்படி இருக்கும்? ரொம்ப கடினமா இருக்கும். பயங்கரமா கடினமா இருக்கும். ஆனா அந்த கடினமான பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறம் வல்லமை வாய்ந்த ஒரு வீரனா இருப்பான் ஒரு மனுஷன். அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே எப்படி இருப்பாங்க? வல்லமை வாய்ந்தவங்க இருப்பாங்க. ஆனா அந்த பயிற்சி செய்யும்போது கஷ்டமா இருக்கும். முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே ஒவ்வொருத்தரும் ப்ரௌடா அப்படியே பயங்கரமா ஒரு ஆனந்தமா ஃபீல் பண்ணுவாங்க. நம்மளால இவ்வளவு விஷயம் செய்ய முடியுதுன்னு சொல்லிட்டு வலிமை வாய்ந்தவங்க. அந்த மாதிரிதான் இறைவன் நம்மளை சரி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா, இந்த அளவுக்கு இல்ல. அந்த அளவுக்கு வச்சு புழிஞ்சு துவைச்சு காய போட்டு எடுத்து கந்தல் கந்தலாக்கி மறுபடியும் தச்சிருவான். தைக்கிறது தையல் போட்ட இடம் கூட தெரியாது. அந்த மாதிரி தைப்போம். சரியா? என்னடா இவ்வளவு அடி இவ்வளவு வேதனை அப்படி இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ள ஒரு ஞானம் கொடுப்பான். அப்ப நம்ம தெளிவாகவே இல்லை அப்படின்னா அந்த ஞானம் என்ன பண்ணும்? கொடுத்து 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 அடுத்தது பிறவி கொடுக்கும். அப்படிதான் வரும்போது இந்த உடம்பு என்ன சொல்லுவாங்கன்னா சட்டை என்பாங்க. சட்டைன்னு விட்டு சொல்லுவாங்க. அதுல வந்து ஒரு சித்தர் சொல்றாரு. எந்த சித்தர் தெரியுமா? உங்களுக்கு அதிகமா தெரிஞ்சது பாண்டியன் பக்கத்துல இருந்தாலும் ஒரு சித்தர். அதுக்கு கூட சித்தர்னு சொல்லுவாங்க. அந்த சித்தர் என்ன பண்றாரு? ஊருக்கு போறாரு. ஊருக்கு போன உடனே அவர் சொல்றாரு, எப்பா சட்டையை கட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு. என்ன சாமி சொல்றீங்க? ஆமாப்பா சட்டையை கட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சட்டையை கட்டிட்டு போயிடுறாரு. போன உடனே அந்த சித்திரை வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த உடம்பை வேற ஊருக்கு கொண்டு போகலான்ட்டு போட்டி போடுறாங்க. கேரளா மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் ஒரு இது வருது. அப்படி வந்துட்டு போட்டி போட்டு சித்திரை தூக்கும் போது சித்திரை தூக்குனா உடம்பு வீங்கிடுது. சித்திரை இறக்கி வச்சோம்னா உடம்பு வந்து நார்மலுக்கு வந்தது. இப்படி வந்துருக்கு. சித்திரை தூக்குனா வீங்கிது, சித்திரை இறக்கி வச்சா நார்மலுக்கு வந்தது. அப்போ புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா சித்திரை அங்கேயே வந்து அடக்கம் வந்து பண்றாங்க. சரிங்களா? அப்படி வரும்போது என்ன அர்த்தம்னா இந்த சட்டை என்பதை தான் இறைவன் வந்து பார்ப்பான். இப்ப நம்ம குழந்தைகளுக்கு ஒரு 1000 சட்டை வாங்கி கொடுத்துருக்கோம். அவ வாங்கி கொடுத்தோன்னா கிழிச்சு கிழிச்சு போகலாம். போனவங்க என்ன சொல்லுவாங்க? பரவாயில்ல முடிஞ்சுக்கிறா போட்டுடா போட்டுடா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். அந்த 1000 சட்டையும் நிறைவு பண்ணிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சட்டை வாங்கி கொடுத்து நம்ம கிட்ட காசு இல்லை. இந்த சமயத்துல அப்பா சட்டை கிழிஞ்சிருச்சு, அம்மா சட்டை கிழிச்சுன்னா ஏய் எத்தனை முறை சொல்லி போனா தச்சு கொடுப்போம். தச்சு கொடுத்து மறுபடியும் போட சொல்லுவோம். அவன் போட்டுருப்பான். மறுபடியும் கிழிச்சு வரலாம். கிழிச்சு உடனே நூல் தீர்ந்து போச்சு. தைக்கிறதுக்கு நூல் இல்லை. ஏய் நூல் கூட இல்லடா, நீ அப்படியே போட்டுடா அப்படிங்கிறான். அப்புறம் அப்படியே போட்டு சுத்தான். இதுதான் வந்து இறைவன் நமக்கு செய்யக்கூடிய வேலை. ஏன் அப்படி போட்டு சுத்த சொல்றான்? வேற வழி இல்லை, இப்படியாவது புரிந்து கொள். சில நேரத்துல வந்து காசு இருக்காது. சில நேரம் காசு இருந்தாலும் புரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி விட்டுருவோம் நம்ம பிள்ளைங்களுக்கு. அப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம செய்து சரி அப்படின்னா இறைவன் செய்து தப்பா? அப்ப நம்ம யாரை பார்ப்போம்? சட்டையை பார்ப்போம், புள்ளையை பார்ப்போம். நம்ம புள்ளையை தான் பார்ப்போம். அந்த சட்டையை வந்து பெருசா பார்க்க மாட்டோம். புள்ளைக்கு சட்டையை போட்டா அழகா இருக்குது. எப்படி புள்ளைக்கு சட்டையை போட்டா அழகா இருக்குது ஒழிய புள்ள எந்த மாதிரி இருந்தாலும் நம்ம அன்போடு தான் பார்ப்போம். அந்த மாதிரிதான் இறைவன் இந்த ஆத்மாவை மட்டுமே பார்ப்பான். இறைவனுக்கு ஆத்மா மட்டுமே கண்ணுக்கு தெரியுமே ஒழிய இந்த சட்டை கண்ணுக்கு தெரியாது. ஜெய்கணேசன் உடம்பு, நரசிம்மையாங்கிற உடம்பு, சரிங்களா, குணபாலாங்கிற உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு பனிமலைங்கிற உடம்பு அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு இல்லையா? ஒவ்வொரு உடம்பும் ஒவ்வொரு சட்டை. இந்த சட்டைகளுக்கு ஆத்மா மட்டும்தான் வேற வேற. அப்போ ஒரு குழந்தை ஊனமா பிறக்குது அப்படின்னா இறைவன் உட்காந்து அழுவாரா அப்படின்னு கேட்டா அவருக்குள்ள லேசான ஒரு வருத்தம் இருக்கலாம். நம்ம பசங்க சிக்கலையும் சட்டையை போட்டுருக்காங்களே விட்டு. ஆனா அந்த ஆத்மாவை தான் அவர் பார்ப்பாரு. பார்க்கும்போது அது வருத்தம் இருக்காது. இந்த ஆத்மா இந்த சட்டைக்குள் இருக்க வேண்டியது அந்த ஆத்மா செய்த கர்ம வினை அப்படின்னு தான் பார்ப்பாரு. அதனாலதான் பிறக்கும் போதே ஒரு குழந்தை ஊனமா பிறக்குதுன்னா 3 ஜென்மத்தில் செய்த அந்த கர்ம வினைனா அந்த சட்டை அந்த உடலை எடுக்குது. இந்த உடம்பே ஒரு சட்டை தான். அப்ப அந்த சட்டையை வந்து ஒரு டாக்டர் சட்டை, ஒரு வக்கீல் சட்டை, ஒரு ஆன்மீகவாதி சட்டை அப்படின்னு சட்டையை மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டே இருக்கணும். எந்த சட்டையை போடணுமோ அந்த சட்டைக்கு தகுந்த மாதிரி அப்படியே நான் இதுதான் அப்படின்னு இந்த சட்டையெல்லாம் நின்ட்டோம்னா அங்கேயே நம்ம கர்மா என்ன பண்ணுறோம்? நம்ம நிக்க வச்சு முடிச்சு விட்டுறோம். சட்டைகள் கடந்து நம்ம என்ன பண்ணோம்? பயணம் பண்ணோம். அதனாலதான் வித்தைக்குள்ள சிக்காத நம்ம சித்தர்கள் தான். நீ ஒவ்வொரு தன்மையை அடையும் போது என்ன பண்ணாத? வித்தைக்குள்ள சிக்கவே சிக்காத. இதெல்லாமே வித்தை. வித்தையில இருந்து மாறி மாறிப்போம். உனக்குள்ள ஒரு ஹீலிங் பண்ண ப்ராப்ளம் வந்துச்சா, ஓகே இறைவன் இந்த வேலையை கொடுத்துருக்கிறான், இந்த ஹீலிங் நான் செய்யறேன், மீதி நேரத்துல நான் சாதாரணமானவன் அப்படின்னு நினைக்கும். அதெல்லாம் நண்பன் சொல்லுவான், நண்பா அவங்ககிட்ட இவ்வளவு பவர் இருக்குல்ல அப்படின்னு ஒரு சில பயந்து போய் பேசும்போது எப்ப பார்த்தாலும் எப்படி இருக்காதரா, எல்லா இடத்துலயும் அது கிடையாது. எப்ப நான் உங்களுக்கு உபதேசம் கொடுக்கணும்னா அப்ப அந்த தன்மையில் இருப்பேன், மீதி நானும் சாதாரணமான மனுஷன் தானே அப்படின்னு. அப்படி அளப்பரிய ஆற்றலை கொண்டு அந்த மாபெரும் குரு பேசக்கூடிய வார்த்தையெல்லாம் கேட்கும் போது ஆச்சரியமா இருக்கும். என்னடா இது, ஒண்ணுமே இல்லாத வாங்கலாம் என்னென்னமோ பேசுறாங்க, என்னமோ பண்றாங்க, இத்தனை விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்படி அசால்ட்டா இருக்காங்க, இப்படியெல்லாம் வாழ முடியுமா அப்படிங்கும் போது எனக்குள்ள இப்படிப்பட்ட குருவெல்லாம் கொடுத்து நினைச்சு ரொம்ப ஆச்சரியப்படுவேன். அப்போ எனக்கு அந்த ஆசை என்னம்னா சின்ன வயசுல இருந்தே நான் பெற்ற இன்பத்தை வந்து கொடுக்கணும். திருமூலர் சொன்ன வாசகத்தை படிச்சுட்டேன். 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது படிச்சுட்டேன். உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொன்ன அந்த வாசகத்தையும் அதுக்கப்புறம் யான் பெற்ற இன்பம் பெருக வையங்கிற வாசகம் படிச்ச உடனேவும் அவ்வளவு தூரத்துக்கு கஷ்டப்பட்டு இந்த மேல வந்ததுனால நம்ம பட்ட கஷ்டத்தை வேற படக்கூடாது அப்படின்னு கொடுக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் யாரும் ஊரே யாவரும் கேளு அப்படின்னு கணின் பூங்கன்ற சொல்லியிருப்பாரு. அதையும் படிச்ச உடனே எல்லா ஊர் மக்களும் நம்மளுடைய ஆள் தான், எல்லா ஊருக்கும் போகணும், தேசத்துக்கு போகணும் எல்லாம் ஆசைப்பட்டிருக்கேன். அந்த ஆசையினால துன்பமும் பட்டிருக்கேன்.
ஆசையே துன்பத்திற்கான புத்தர் சொன்ன மாதிரி துன்பம் பட்டுக்கிறான். இப்படி எல்லாமே அடைஞ்சிருக்குது. அதனால உங்ககிட்ட என்ன சொல்றேன் அப்படின்னா, ஆசையை அதிகமாக வைத்துக் கொள்ளாதீர்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஆசைப்படுறீங்களோ அந்த ஆசைக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ணும், அப்படியே பொதி மூட்டை சேர்ந்துக்கிட்டே இருக்கும். பொதி மூட்டை இறக்கி வைக்க முடியாது. அப்படி ஃபுல்லா இருக்கும். இப்ப கூட எனக்கு கோயில் கூட அப்படி போவான், பின்னாடி லேப்டாப் பேக்கெல்லாம் போட்டு அப்படியே போய் சாஞ்சிட்டு அப்படியே வருவோம். 2 3 பையை தூக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம். எல்லாமே யாரெல்லாம் அப்படி நம்ம சொல்றோமோ அவங்க எல்லாருமே கர்ம வழியில அதிகமா பிடிக்கப்படுதுன்னு அர்த்தம். அதனால கோயில் போகும்போது இறக்கி வைப்பாங்க. ஏன்னா முதுகுல போட்டுட்டு நம்ம போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி என்ன பண்ண முடியாது, சர்க்கரை வச்சு பார்க்க முடியாது. ஆனா வேற வழி, வைக்கிறதுக்கு இடம் இல்லையே. நீங்க திருப்பதி கோயில் வரைக்கும் போகணும் அப்படின்னா போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா என்ன பண்ணணும், தூக்கிட்டு தான் சுமந்தாகணும். இல்லை லக்கேஜை வச்சுட்டு போடுற இடத்துக்கு தேடி போய் வச்சுட்டு போகணும். ரெண்டுல ஏதாவது ஒன்று செய்யணும். ஒன்று மெனக்கெட்டு தேடி போய் வச்சுட்டு போகணும், இல்லை பொதிமுடி தூக்கிட்டே கடைசி வரைக்கும் போகணும். இது 2 சாய்ஸை எதை நம்ம தேர்ந்தெடுக்கிறோமோ அதை பொறுத்து தான். இந்த கதைக்கு ஒன்று சொல்றாங்க. ஒரு இடத்துல வந்து இறைவன் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. அப்பா என் கஷ்டத்தெல்லாம் தீருங்கப்பான்னு சொல்லும் போது ஒன்று சொல்றாரு, எல்லாத்தையும் கூப்பிடுறாரு. எல்லாரும் வாங்கப்பா, உங்ககிட்ட வந்து இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே வந்து ஒரு மூட்டையில போடுங்க. மூட்டையில போட்டு கொண்டு வச்சுட்டு போயிருங்க. 5 நிமிஷம் கண்ணை மூடி உட்காருங்க. எல்லாருமே வந்து வச்சுட்டு போயிருங்க, கண்ணை மூடி உட்காருங்க. உட்காந்துட்டு அதுக்கப்புறமா வந்து யாருக்கு எந்த மூட்டை வேணுமோ ஆல்டர்னேட்டிவ் எடுத்துங்கப்பா அப்படின்னு வாய்ப்பு கொடுத்தாரு. அவர் சொல்லும் போது ஒவ்வொரு தனித்தனி வாசல். இறைவன் மிகப்பெரிய இல்லையா, அவர் சும்மா எல்லாத்துக்கும் ஒட்ட மொத்தம் கொடுப்பாரு. தனித்தனி வாசல். ஒவ்வொரு வாசலுக்குள்ளேயே நம்ம மூட்டை எல்லாரும் போட்டு போய் வச்சு போட்டு, அப்பாடா நம்ம பெரிய மூட்டை எல்லாத்தையும் போட்டோம், அந்த பக்கம் எவனாவது கம்மியா வச்சிருப்பேன், அதை எடுத்து நீங்க போட்டு போய் உட்காந்துறாங்க. உட்காந்து கண்ணை மூடி திறந்த உடனேயும் அந்த வாசலையே உட்காந்துட்டு கண்ணு திறக்கிறாங்க, மொத்தமா இருக்குது. இவர் வாசல்லாம் தூக்கிட்டு யாருக்கு எந்த மூட்டை வேணுமோ எடுத்துக்கப்பா அப்படின்ட்டு எல்லாரும் மூட்டைக்கு முன்னாடி பேர் இருக்குது, அது இது தெளிவா இருக்குது. ஏன்னா யார் எந்த மூட்டை வேணுமோ எடுத்துங்க, முடியல உங்க மூட்டையை எடுத்துங்கன்னு சொல்லிடுறாரு. எந்திரிச்சு போய் பார்த்தா ஒவ்வொருத்தரோட மூட்டையும் ஒவ்வொரு மாதிரி வேற வேற மாதிரி கஷ்டமா தான் இருக்குது. பிடிச்சு பார்த்தா அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அச்சோ, இந்த விஷயத்துக்கு நம்ம மூட்டையை பரவாயில்ல போட்டு எல்லாரும் பண்ண மாட்டாங்க, அவங்க மூட்டையை தோல்விக்கு போட்டாங்க. போட்ட உடனே இறைவன் கேட்கிறாரு, ஏன்பா உங்க இதெல்லாம் வந்து வச்சுட்டு வேற இடத்துக்கு ஆர்டிஐ கேட்டீங்க, எப்படி போறீங்க? ஐயா என்கிட்ட இருக்கிறதே எனக்கு வந்து பரவாயில்ல, சமாளிச்சு உங்ககிட்ட வந்துடலாம் போல இருக்குது இறைவா. மற்றவங்க எல்லாம் பார்த்தா முடிய மாட்டேங்குது, எப்படியாவது என் கர்மாவது மீட்டெடு, வேற எதுவும் பங்கு கொடுக்கணும் வெளி வேண்டாங்க. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, நம்மளுடைய ஆசையை தாண்டி நம்ம சுற்றி இருக்கவங்களையும் பார்த்துக்கிட்டு அவங்கள மாதிரி வாழலாமா இவங்கள மாதிரி வாழலாமா அப்படின்னு என்ன தேடக்கூடாது. அது தேடவே வேண்டாம். நாம மட்டும்தான் நாம. எங்க அப்பாட்ட சொல்லுவேன், அப்பா எனக்குள்ள இந்த மாதிரி விஷயம்லாம் தெரியுதேப்பா, தெரியும் போது சொன்னா யாருமே கேட்க மாட்டாங்க, ஏன்ப்பா இந்த மாதிரி இருக்காங்க, கஷ்டப்படணும் அவசியமே இல்லையாப்பா, கேட்ட சந்தோஷமா வாழலாம் அப்படின்னா அவர் சொல்லுவாரு, இந்த உலகத்துல ஒவ்வொரு ஜீவராசியும் ஒவ்வொரு மாதிரி வளர்ந்துருக்குது. அந்த மாதிரி உன்னை போல் நீ மட்டும்தான். உன்னை போல் ஒருத்தர் உருவாக்கணும்னு பார்க்காது. நீ ஏதாவது சொல்லணும்னா சொல்லு, அவங்க கேட்டா கேட்டுக்கிட்டோம், கேட்கலன்னா அதை கேட்டாங்கன்னு அடம் பிடிக்காத. உன்னை மாதிரி நீ ஒருத்த மட்டும்தான்டா, அதனால உன்னை போல தயவு செஞ்சு நினைக்காத அப்படின்னு சொல்லுவாரு. நான் இப்ப என்ன சொல்லுவேன், அதெல்லாம் முடியாதுப்பா, என்ன மாதிரி மாத்துவேன், எல்லாத்தையும் மாத்தி எல்லாம் நல்லபடியா வாழ வச்சுதான் தீருவேன். அப்படியா, முடியுதான் பாரு அப்படிப்பாரு, சிரிச்சுக்கிட்டே இருக்கும். அதே நண்பன் சொல்லுவான், என்ன சொல்லுவான்னா, என்னை விட சிறந்தவர்களாக நீங்க வர முடியும் தான் சொல்லுவான், என்னை கொண்டு வர மாட்டான். என்னோட சொன்ன நான் சொல்லுவேன், முன்ன மாதிரி நான் வந்து காமிக்கிறேன் பாரு, நீ பெரியல சவால் இல்லாமா அப்படின்னு சவால் வருவேன். அப்ப சிரிச்சுக்கிட்டே வரும். அப்படியா, வரும்போது பாரு நான் ஒரு எல்லைக்கோடு போட்டு வச்சிருக்கேன், அந்த எல்லைக்கோடு தாண்டி நீ வர முடியாது, நான் எப்பயும் வரமாட்டேன், அங்கதான் நான் நிற்க முடியும் அப்படின்னு முடிஞ்சாலும் சொல்ல மாட்டாரு, முடிஞ்சாலும் சொல்ல மாட்டாரு, சரி முயற்சி பண்ணு அப்படிம்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டையும் சவால் விட்டு பலவிதமான சோதனைகளை செய்த பிறகுதான் உண்மை புரிஞ்சுது. இங்க இறைவன் வந்து எல்லாருக்குமே இன்பமான வாழ்க்கை கொடுத்துருக்கான். ஒவ்வொருத்தருக்கும் இந்த இன்பமான வாழ்க்கையை தான் நம்ம வாழ்றது தெரியல. தெரிஞ்சதுன்னா அவங்கவுங்களுக்குள்ள ஒரு தெய்வீகத்தன்மையோடு அவங்க வந்து வாழ முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு பல வருஷம் ஆகி போச்சு. கிட்டத்தட்ட 47 வருஷம் ஆச்சுன்னே சொல்லிடலாம். சின்ன வயசுல இருந்தே இந்த தேடல் இருந்ததுன்னா ஏன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அப்படி 47 வருஷம் வாழ்வாங்க அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்க முடியுது. சரிங்களா? இன்னைக்கு அதே நினைக்கிறேன். சோ இந்த இன்னுமே உங்ககிட்ட நீங்க உட்கார்ந்து வருஷம் முழுக்க கேட்கறதுனால என்ன நிறுத்த மாட்டேன் நான். எனக்கு தண்ணி, தாகம், பசி எதுவுமே இருக்காது. இந்த இறைத்தன்மை சம்பந்தமானதை பேசும்போது மட்டும் எனக்கு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிற ஆசைதான் இருக்கும். இதுவும் கூட பேராசை தான். அப்ப என்ன அர்த்தம், இன்னுமே நான் திருந்தல என்ன மாதிரியும் நீங்க எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறது, அதுவே வந்து முட்டாள்தனம் தான். அதனால என்ன பண்றேன், நானே வலுக்கட்டாயமாக தற்போது இந்த மனிதன் தெய்வம் இந்த 2வது பகுதியை வந்து நிறைவு செஞ்சுட்டு அடுத்த வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களுக்கு கூட்டம்னு சொல்லிக்கிறேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு முடிக்கிறது என்ன அப்படின்னா,
நேற்று போன முறை சொன்னது என்ன தெரியுங்களா? 7 சக்கரத்தோட நம்ம பயணம் பண்ணோம். இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா தெய்வீக தன்மை எப்படி வேலை செய்யும், எப்படியெல்லாம் நம்மளோட ஆசைகள் வந்து நம்மளை கொண்டு போய் எங்க வரைக்கும் போய் நிக்க வைக்கும் அப்படிங்கிறத நம்ம போயிருக்கிறோம். இந்த ஆசைக்கும் அந்த சக்கரத்திற்கும் அதுபோல் நம்ம ஒரு செல்களுக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் தெய்வீகத்தன்மை வந்து மறைஞ்சு மறைஞ்சிருக்குது. அப்படி இந்த தெய்வீகத்தோடு நாம் பயணம் பண்ணிக்கிட்டே இருப்போம். கொஞ்சம் நஞ்சம் இல்லை, தெய்வீகத்தோடு நம்ம பயணம் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த பயணத்தோட தொடர்ச்சி எங்க வரைக்கும் போகுங்கிறது எப்படி சொல்லணும்னா, வாழ்நாள் முழுக்க நாம் பயணித்தாலும் இறைத்தன்மையை முழுமையாக புரிந்து கொண்டேன்னு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. அப்பேற்பட்டதுதான் மனிதனும் தெய்வீகமும் அப்படிங்கிற ஒரு மாபெரும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பினை உங்களோடு நான் உரையாட நீங்கள் அனைவரும் இறைவனை உணர்ந்து அனைவருமே எம்மையும் விட சிறப்பானவர்களாக வாழ வேண்டும் கேட்டுக்கிட்டு இன்றைய ஒரு பகுதியை நிறைவு செஞ்சு முடிவு செய்கிறேன். இந்த வாய்ப்பு அளித்த பிரபஞ்சத்திற்கும் கற்றுக்கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் கற்றுக் கொடுத்த அனைத்து ஆசான்களுக்கும் அன்புமிகு தந்தைக்கும் நண்பனுக்கும் அனைத்து எனது குருமார்களுக்கும் தாத்தாவிற்கும் நன்றி கூறி குருவே நம்ம தந்தையே நம்ம இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.